டிஸ்க்ளைமர் சொல்லிடுறோம் மக்களே. ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ ஆரம்பிக்கிறப்போ டிஸ்க்ளைமர் நான் சொல்லணும். எங்களுக்கு அரசியல்ல 1% நாலேஜும் கிடையாது, எங்களுக்கு அறிவும் கிடையாது. நாங்க வடிகட்டின முட்டாள்கள். 1% ஏன் சொல்றீங்க? நாலேஜே கிடையாது. சரி 0. 0க்கு கீழ இருக்கணும். மைனஸ் நெகட்டிவ் அது மாதிரி நாங்க வந்து -0. நாங்க இது வந்து இது நாங்கள் ஏன் பேசுகிறோன்னு தெரியல. ஒரு சென்சிட்டிவான இஷ்யூவில் நடந்த ஒரு மேட்ரு. ஸோ ஆனால் அதில் வந்து நாங்கள் வந்து எங்களோட டேக் என்ன இதுக்கு அந்த விஷயத்தை பற்றி இதை நாங்கள் பேச போகிறது கிடையாது. ஸோ இது இன்சென்சிட்டிவாக இருக்குது. இந்த டாப்பிக்கை பற்றி நீங்கள் லைட்டாக வந்து ஒரு ஹியூமர் கலந்த ஒரு டாப்பிக்கோட இதை சேர்த்து பேசினா உங்களுக்கு காண்டா இருக்கும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு இதை வீடியோ கண்டினியூ பண்ணாதீங்க, கட் பண்ணிடுங்க, பார்க்காதீங்க, வெளியே போயிருங்க. ஏன்னா நாங்கள் அந்த இன்சிடெண்ட்டை பற்றி நாங்கள் பெருசாக பேசலை. அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் நடந்த விஷயங்களை பற்றி தான் நாங்கள் இதில் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது சில பேருக்கு இன்சென்சிட்டிவாக படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ளீஸ் இது ஒரு டிஸ்க்ளைமர் உங்களுக்கு. இதுதான் டிஸ்க்ளைமர். இதை வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறோம், இதுதான் உண்மைன்னு கிடையாது. உனக்கு அறிவு இருக்கும், உனக்கு என்ன தோணுதோ பண்ணிக்க. இதுக்கு மேலே நீ வீடியோ பார்க்குறதுனா பாரு. நீ ரொம்ப சென்சிட்டிவான ஆள் அப்படின்னா இந்த வீடியோ தயவு செய்து கட் பண்ணிட்டு வேற வீடியோ பார்க்கணும். ஆனால் ஒரு போன் வருது, ஒரே நிமிஷம். இவன் யார்? ஆமா படத்துல இருக்கேனே, காந்தாரானே இந்த கால் பண்றேன். முடிச்சு காலைல கால் பண்றேனே. ஓகே. ஆமா நல்லா போயிட்டு இருக்கேன். சொல்ல பண்றாங்க. சரி என்னத்த பண்றது? பொய் சொல்லாம இருக்கவே முடியல ஒரு நாள் ஃபுல்லா. நம்மளே கண்ட்ரோல்டா இருந்தாலும் நல்லதுமா பொய் சொல்லக்கூடாதுன்னு நம்மள பொய் சொல்ல வைக்கிறாங்க. இந்த சொசைட்டி தாங்க நம்மள கெட்டவனாவே மாத்துது. நம்ம நல்லவனாதான் இருக்கோம். நல்லவன் மாதிரி இருக்கேன். அதான் சாக்குன்னு அப்படியே வீடியோவில் போகிற சாக்கில் அப்படியே சொல்லிடுறது. நல்லவனு அப்படியே பெர்ஃபார்மன்ஸில் போட்டு விட்டு போயிடுறது. நல்லவன் மாதிரி தானே இருக்கேன். என்ன ஆனாலும் பொய் பேச வச்சிடுறாங்க. என்னத்த சொல்றது? சரி காந்தாரா வருத்தப்படுங்க பார்ப்போம். மக்களே இவ்வளோ ஒரு நகைப்போட நம்ம ஆரம்பிக்கிறோம். ஆனால் வந்து நம்ம வந்து இன்னைக்கு எடுத்திருக்க டாபிக் வந்து அவ்வளோ சந்தோஷமான டாபிக் கிடையாது. சென்சிட்டிவான, ரொம்ப சென்சிட்டிவான டாபிக். ஆக்சுவலி நம்ம முன்னாடியே பேசணும்னு நினைச்சோம். ஆனா என்ன பிரச்சனை எதுவுமே தெரியாம என்ன டீம் என்ன மேட்ச்ல தெரியாம லாக் ஆயிருப்போம். நான் வந்து அனில் குஞ்சு வேற நானு. ஸோ அதனால வந்து விஜய் தான் ஃபுல் பயாஸ். என்னோட ஃபுல் பயாஸ் வந்து விஜய் தான் அவன் தான் கரெக்டு, அடுத்தவங்க எல்லாரும் தப்புன்ற மாதிரி என் மைண்ட் செட் இருந்துச்சு. இப்போ ஒரு மாதிரி அந்த கோவங்கீவெல்லாம் கொஞ்சம் கம்மியாகி எல்லா தரப்பு வாதங்களும் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஓரளவுக்கு நடுநிலை வாதம் சொல்ல மாட்டேன், ஸ்டில்லு லைட்டாக அந்த வால் இங்கே தான் இருக்குது, இன்னும் எங்கேயும் போகல. பட் இருந்தாலும் வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஓவரால் சிச்சுவேஷனை பார்க்க முடியுது. இந்த இடத்துல இதெல்லாம் நடந்திருக்கலாம், எதுக்கு இதெல்லாம் விட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் மக்களே, என்ன கிரிட்டிசிசம்னு எனக்கு வர விஷயம் என்னன்னா, நானும் தளபதி ஃபேன் தான், எல்லா கும்பலுக்கெல்லாம் போய் எல்லாம் பார்த்துருக்கேன். அதெல்லாம் இந்த குழந்தைங்களை கூட்டிட்டு போனவன் எனக்கு அது ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, குழந்தைங்களை கூட்டிட்டு போன அது வந்து அது வந்து எல்லாருக்கும் பிரச்சனையா சொல்றதெல்லாம் வந்து நியாயம் தான். நிறைய பேர் வந்து ஏன் குழந்தைய கூட்டு போனேன்னு சொல்றாங்க. கூட்டு போயிருக்க கூடாதான், கூட்டு போகலாம் செத்துருக்க மாட்டாங்க தான். பட் நீ யோசிச்சு பாரு, நீ என் ஏரியா, நான் வந்து ஒரு சாமி ஊர்வலம் வருதுன்னு வச்சுக்கோ, இல்லைனா வந்து இப்போ எனக்கு ஆக்டர் வராரு, இப்போ கிரிக்கெட் பிளேயர் வராரு, எனக்கு சின்ன வயசுலேருந்து பார்த்த ஒரு ஆள்னு வச்சுக்கோ, சரி போய் பார்ப்போமே நினைக்கிறது அவங்க தப்பு கிடையாது மக்களே. அவங்க குற்றம் சொல்கிறது வந்து இந்த டைமில் வந்து ஸ்டூப்பிட் எனக்கு தெரிஞ்சு. அது இல்ல என்னன்னா இப்ப இப்படி நடந்துருச்சு. இப்படி நடந்ததுக்கு அப்புறம் திருப்பி வந்தாங்கன்னா அவங்களே திட்டலாம். இப்ப அடுத்த கூட்டத்துல ஒருத்தர் வராங்க சொல்லிட்டாங்கல்ல அவங்க, இது வந்து அவர் வந்து எதுவுமே சொல்லல, இது வந்து எல்லாம் தான் சொல்றாங்க. குழந்தைங்க பிரெக்னன்ட் லேடி எல்லாம் வராதீங்கன்ற மாதிரி எதுவும் அனௌன்ஸ்மெண்ட் வரலாம் பரவாயில்ல, எல்லாமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்கானுங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட்டே விடுங்க, நான் மதிக்க மாட்டேன், யாரையும் மதிக்க மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன். டிவில லைவ் ஓடுது, நீட்டான லைவ் ஓடுது. உனக்கு வந்து குழந்தைங்களை வந்து கூட்டிட்டு போனா பிரச்சனை ஆகும், இது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாதுன்றது ஒரு விஷயம். ரொம்ப கும்பல் வரும் தெரியும், போய் மாற்றுறது பிரச்சனை யாருக்குமே தெரியாதுல்ல மக்களே. உள்ள போறவங்களாம் சாவ போறேன்னு நினைச்சா வந்தா உனக்கு அது புரியுதா? எவனோ வந்து இப்படி ஒரு கழுத்துல போட்டு மெரிப்பாங்க, கீழே உள்ள போறோம் சாவ போறோம்னு யாருக்கும் தெரியாதுல்ல. அவங்கள நம்ம தப்பு சொல்றது வந்து எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. எனக்கு அதுல ரொம்ப இது இருந்தது. ஒண்ணு தொண்டர்கள் மட்டும் போயிருந்தது இல்ல, அது கோவமா இருக்கும். பரவாயில்ல, அது அவங்க மேல கோவப்படுறது ஓகே தான். பட் அட் த சேம் டைம் வந்து நான் வந்து ஒரு 5 வயசு குழந்தையா இருக்கேன், அப்பா விஜய்பா கூட்டு போங்கப்பா, அம்மா விஜய்பா கூட்டு போங்க நான் சொல்றேன். என் நாலேஜுக்கு விஜய் தெரிஞ்சு நான் போய் அந்த குழந்தை சாவுது அப்படின்னா, அதுல ஒரு சின்ன சின்ன குழந்தைக்கு விஜய் என்னன்னே தெரியாது, விஜய் சினிமா எதுவுமே தெரியாது, அதை எதுக்கு நீ தூக்கிட்டு போற? அதுக்கு அலமத்தி அபிபு பாட்டு மட்டும் தான் ஆடி இருக்கும். அதுக்கு இந்த அரசியலுக்கு சம்பந்தமே கிடையாதுதான், சம்பந்தமே கிடையாது. இப்ப அவனெல்லாம் கொண்டே எனக்கு அவனெல்லாம் ஜெயில போடணும் மக்களே. அவன் வந்து கொலை பண்ணிருக்கான், குழந்தை இல்ல. ஆக்சுவலா வந்து நீ ஃபாரின்ல எல்லாம் வந்து சைல்டு நெக்லிஜென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு குழந்தைக்கு வந்து துன்புறுத்தும் விதமா நடந்திருக்கிறது தான் இது. ஒரு குழந்தையெல்லாம் இந்த இடத்துல கூட்டு போக கூடாதுன்னா கூட்டு போக கூடாதுதான்.
கூடாது. பட் நான் அவங்க சைட்லேயும் நான் என்ன சொல்கிறது, சரி வரான் ஜாலியாக பார்த்துட்டு போவோம் தான் நினச்சி வந்திருப்பான். அவனை நீ குற்றம் சொல்லி அவனை இப்போ இன்னும் மேற்கொண்டு அவனை வந்து தப்பு சொல்கிறது வந்து தப்பு இல்லை. ஆமாமா. அது ஒரு பாவம் தான். ஒருத்தன் கூட பேசிட்டு இருந்தான். கமெண்ட்ல திட்டுறாங்க சார் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தான். அது தப்புதான். அது அவன் மனநிலை வேற மாதிரி இருக்கும். அவனே ஆல்ரெடி ஒரு லாஸ்ல இருக்கான். அவனை இன்னும் குற்ற உணர்ச்சியில் வந்து நீ பண்ணது பெரிய தப்புன்னு சொல்றது வந்து நீ இதை இப்போ பார்த்தாச்சு, ஒரு பெரிய விஷயம் பார்த்துட்டேன். 40 பேர் செத்துருக்காங்க, அதில் இத்தனை குழந்தைங்க செத்துருக்காங்க. அடுத்த கூட்டத்தில் கூட்டு வந்தேன்னா சோட்டால் அடிக்கணும் ஒன்று. குழந்தைய ஏதாவது கூட்டிட்டு வந்தா அவ்வளவுதான். இப்போ போலீஸும் வந்து போன தடவை அந்த பொள்ளாச்சி இல்லை, அது பேர் என்னது, ஏதோ ஒரு ஊர், பெரம்பலூர். பெரம்பலூர் எக்ஸாக்ட். பெரம்பலூரில் என்ன ஆயிடுச்சு, இதே சேம் சுச்சுவேஷன் தான். வேற ஒரு இடத்துல இருந்தாங்க, டைம் ஆச்சு, அங்கே போகிறதுக்குள்ளே என்ன ஆயிடுச்சு, கூட்டம் ஹெவியாக கூடிருச்சு பெரம்பலூரில். ஸோ இப்போ போனால் சேஃப் கிடையாது அப்படின்னு போலீஸ் சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன முரண்டு பிடிச்சி நின்னாங்களா, நாங்கள் தான் போவேன், இல்லை நான் பேசியோம் எதுவும் சொல்லலை, மூடிட்டு போயிட்டாங்கல்ல. அப்போ இந்த இடத்துக்கும் வந்து கூட்டம் கூடுறது எங்களுக்கு தெரியாதா, சொல்லியிருக்கலாம்ல. ஸோ இதில் வந்து 2 சைட்லேயும் தப்பு இருக்குது. ஆனால் வந்து விஜயை வந்து கொலகாரன்ற அளவுக்கு இவனுக்கு வந்து ப்ரொஜெக்ட் பண்ணாங்க தெரியுமா. முத நாள் மக்கள் காண்டானா தான் மக்கள். நீ அமைதியாக விட்டுருந்தாலே விஜயை தான் நிறைய பேர் கொஸ்டின் பண்ணியிருப்பான். இதில் நீ அமைதியாக விட்டுருந்தாலே விஜய் தான் எல்லாரும் ஊரில் இருக்க எல்லாரும் கொஸ்டின் பண்ணியிருப்பான். ஆனால் இவனுங்க அந்த முத நாள் பண்ண ஒரு ட்ராமா இருக்குது தெரியுமா, ஒரு 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 ஒன்று பக்குன்னு ஒன்று பண்ணானுங்க தெரியுமா. அதில் தான் வந்து நிறைய பேருக்கு வந்து என்னது இது தப்பாக இருக்கு, இப்படிலாம் இவனுக்கு பண்ணதே கிடையாது, நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா நீ யோசிச்சு பாரு, இந்த மாதிரி நடந்ததே கிடையாது. எது நடந்தாலும் சாவகாசமாக பண்ணுவாங்க, ரொம்ப நாள் கழிச்சு யோசிச்சு அப்புறமா கால் பண்ணி பேசுவாங்க, இதெல்லாம் தான் நடந்துட்டு இருக்கும். இதில் டப்புன்னு நடக்கும்போது வந்து எல்லாருக்கும் அந்த சஸ்பிஷன் அதிகமாகுது. அதுதான் வந்து இப்போ விஜய்க்கு கிரவுண்ட் லெவலில் வந்து இன்னும் வந்து குறையவே இல்லை மக்களே. அந்த சப்போர்ட் அப்படியே இருக்கு. சொல்ல போனால் இருந்த சப்போர்ட் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. அது ஏன் நடந்ததுன்னா இதுதான் நீங்கள் பண்ண ஒரு முட்டாள்தனம். அந்த கருப்பு கலர் போஸ்டர் ஒன்று அடிச்சாங்க தெரியுமா, கையில் அப்படியே ரத்தக்கரை வச்சுக்கிட்டு வந்து கொலைகாரன் 42 பேரை வந்து கொலை செய்தவன் சொல்லிட்டு ஒட்டிட்டு வந்து கீழே வந்து ஏதோ ஒரு இளைஞர் குரூப் பண்ணதா அதை வந்து பேர் போட்டிருக்கீங்க. அந்த குரூப் அதை நான் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு வந்து நிராகரிச்சிட்டாங்க. அப்போ யார் அது? அவ்வளோ ஒரு கேவலமான அரசியல்ன்றது நம்மளுக்கு தேவையா? அரசியல் நீ வந்து ஆனா நம்ம ஆளுங்களுக்கு எல்லாம் மக்களே நம்ம எல்லாம் சும்மா ஜாலியா வலைபேச்சு பார்த்தோமா, 4 சினிமா நியூஸ பார்த்தோமா, தளபதி அடுத்த படம் அப்டேட் கேட்டோம், லியோ 2 வந்துச்சா, லியோ 2 வந்துச்சா, கலெக்ஷன் ஜாஸ்தி, அந்த படத்தோட இந்த கலெக்ஷன் ஜாஸ்தியா இருந்துன்னு சொல்லி சண்டையை போட்டாங்க, நிம்மதியா இருந்துட்டு போயிட்டாங்க. அப்படி இருந்தாங்க. இப்ப வந்து எப்ப பொழுதன்னைக்கு இப்பெல்லாம் பார்த்தா மாறி ஆன்சர்ஸ் பார்க்க வேண்டியதா இருக்கு, சாட்டை பார்க்க வேண்டியதா இருக்கு, சவுக்கு மீடியா பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்படி மாத்திட்டாங்க ஆடியன்ஸே ஃபுல்லாவே, இப்படி மாத்தி வச்சிருக்கானுங்க. ரொம்ப மோசம் மக்களே. அரசியல்லாம் நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. இதெல்லாம் நமக்கெல்லாம் சின்ன சாம்பிள் மக்களே. இதெல்லாம் ஒரு பாயிண்ட். நம்ம இதே நம்மளால ஏத்துக்க முடியல. இன்னும் வந்து முன்னாடி என்னென்னமோ நடந்திருக்கேன் மக்களே, என்னென்னமோ வெளியில தெரியல. ஏன்னா சோசியல் மீடியா கிடையாது, பேப்பர்ல வந்தாதான் உண்டு. அதுவும் பேப்பரும் அவங்க சொல்றதுதான் எழுதுவாங்க அந்த மாதிரி. இப்பதான் எல்லாரும் கேமரா வச்சிருக்காங்க. இப்ப ஆல்மோஸ்ட் அங்க என்ன நடந்ததுன்ற வரைக்கும் எடுத்துட்டாங்க. செருப்பு தூக்கி போட்ட வரைக்கும் வீடியோ எடுத்து வச்சிருக்காங்க. ஏன்னா எல்லார் கையிலயுமே கேமரா இருக்கு. ஒண்ணுமே ஏமாத்த முடியாது, எவனையும் ஏமாத்த முடியாது. இது டிஎம்கே தான் இது பண்ணுச்சு, இல்லைனா வந்து அரசாங்கம் போலீஸ் தான் இது காரணம்னு சொல்லி அவதூறு பேசக்கூடாது, பேசினா வந்து அரெஸ்ட் பண்ணுன்னு சொல்றாங்க. நியாயமான விஷயம் தான். ஏன்னா கேஸ் போயிட்டு இருக்கு, கேஸ் முடிவு வரைக்கும் போச்சு தத்திட்டு இருக்கணும். அது என்ன நடக்குது, என்ன சொல்றாங்கன்னு வெயிட் பண்ணணும். இல்லைனா எவிடன்ஸோட பேசணும். உன்னை பிடிச்சாங்கன்னா அந்த எவிடன்ஸ், ஆமா பாரு நான் பேசுனதுக்கு என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு, அதுக்கு தான் நான் பேசுனேன்னு சொல்லி ஏதாவது சொல்லிக்கலாம். எதுவுமே இல்லாமல் சும்மா பேசக்கூடாது. அதே நேரத்தில் இந்த போஸ்டர் ஓட்டினாங்கல்ல, அதில் எவனா ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணாங்களா இது வரைக்கும்? ஒருத்தனை கூட பாத்துருக்க மாட்டாங்களா? அரசியல் ரொம்ப கேவலமான விஷயம் மக்களே, ரொம்ப கேவலமான விஷயம் மக்களே. ஒண்ணுமே அது தெரியாது. இப்ப நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறப்ப மண்ட வலி வருது. அப்ப அதுலயே ஊறிக்கிட்டு இருக்கவங்க எல்லாம் எந்த லெவல்ல இருப்பாங்க. நமக்கு ஒண்ணுமே தெரியல, இப்பதான் கத்துக்கிறோம். ஓகே அரசியல் என்ன சாவுறாங்க அப்படின்னா யோசிக்கிறப்ப நம்ம பயமா இருக்கு. அவர் என்னன்னா நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாருன்னு நினைக்கிற மக்கள். என்னோட மைண்ட் செட் என்னன்னா, ஒரு நார்மல் பீப்புளா விஜய் வந்து நல்லது பண்ணுவாரு. ஆனா அவருக்கு பெரிய லெவல்ல அரசியல் தெரியாதுன்றதுல நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன். அவர் கீழே இருக்கிற யாருமே சரி கிடையாது. அவர் ஒரு ஆள் மட்டும்தான், அவருக்கு தான் ஓட்டு. விஜய் ஒரு ஆளுக்கு ஓட்டு போடுவாங்க. கரெக்டா சொன்னேன். கீழே இருக்கிற ஆதவர்ஜன ஒரு ட்வீட் போட்டாங்க, அதெல்லாம் காண்டு இல்ல மாதிரி, அதெல்லாம் தேவையாது. போராட்டம் புரட்சி எல்லாம் தூண்டுற மாதிரி தேவையா? எதுக்கு உனக்காக நான் ஏன் வரணும்? நான் விஜய்க்கு சப்போர்ட் பண்றேன் தான், விஜய்க்கு சப்போர்ட் பண்றேன் தான். விஜய் இப்போ வரைக்கும் நான் விஜய் பின்னாடி தான் நினைக்கிறேன். விஜய்க்கு தான் என்னோட ஓட்டுனே வச்சுக்கோ. என்னோட ஓட்டு இப்போதைக்கு அவன் வந்து விஜய் தப்பு பண்ணான்னு கோர்ட்ல ப்ரூவ் ஆச்சுன்னா அது வேற. ஆனா இப்போ வரைக்கும் நான் விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்றேன். இருந்தாலும் நீ போட்டு தப்பு இல்லை. இப்போ நான் ஏன் வரணும் உனக்காக? நான் இப்போ ரோட்ல வந்து இறங்கி போராடி அவன் என்ன அரெஸ்ட் பண்ணி தடியடி பண்ணி நான் உள்ள போய் உட்காந்து செருப்பு அடிச்சு நான் உள்ள போய் உட்காரணும். இது புரட்சி கிடையாது, அது வந்து ஸ்டூபிடிட்டி. மக்களை நல்லா வச்சிருக்கணும்னு நினைக்கிற ஒருத்தனை இது பண்ண மாட்டான். நீ உன்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக பண்றனா தான் இதெல்லாம் பண்ணுவான். அதை வந்து நல்ல வேலை கூட இருக்கு, ஏதோ ஒரு அதான் வரக்கூடாது தான். ஆனா நல்ல வேலையா கூட இருக்க எவனோ ஒருத்தன் அட்வைஸ் பண்ணி அதை டெலீட் பண்ண வச்சாங்க. அந்த வகையில எவனோ கூட அட்லீஸ்ட் அறிவு இருக்க எவனோ ஒருத்தன் இருக்கான்.
அந்த ஆமா. வகையில ஒரு நல்ல வேளை சந்தோஷம். இவங்க பாட்டு ஆதவ அர்ஜுனா ட்விட்டர் அக்கவுண்ட் ஹேக் அப்படின்னு ஒண்ணு போட்டிருந்தான்னு வைங்களேன், நான் முடிச்சு ஒரேடியா விட்டுருப்பேன். நானே கொத்திட்டு அசிங்கச்சு கொத்திட்டு நானே டைப் பண்ண ட்விட்டர்ல பெரிய பேரா டைப் பண்ணி டேக் பண்ணி போட்டுருவேன். ஏன்டா டேய் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? எங்களை பார்த்தா லூஸ் மாதிரி எனக்கு ட்விட்டர் ஹேக் பண்ணி ஒருத்தன் அட்மின் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கான்னு அதெல்லாம் நம்பிக்கிட்டு இருப்பேன். அதெல்லாம் எப்பயோ பண்ணி அழிஞ்சிட்டாங்க மக்களே. அதெல்லாம் பண்ணி மாட்டிட்டாங்க வேற ஆட்கள்லாம். அரசியல்ல அவ்வளவு தப்பு நடந்திருக்கு மக்களே. அதெல்லாம் எடுத்து ஒரு ஒரு டேட்டா ஷீட்ல போட்டு இந்த தப்பெல்லாம் நான் பண்ண மாட்டேன்னு சொன்னாலே ஒரு ஃப்ரெஷ்ஷான அரசியல் பண்ணலாம். இதெல்லாம் நடந்திருக்கு. இதுக்கப்புறம் நான் ரிப்பீட் பண்ண மாட்டேன்னாலே ஒரு ஃப்ரெஷ் அரசியல் பண்ணலாம். மக்கள்லாம் சாகவே கூடாது மக்களே. அது ரொம்ப தப்பான விஷயம். இவங்களுக்கும் அறிவு வேணும் மக்களே. மக்களுக்குமே அறிவு வேணும். அவர் சினிமாவில் நடிச்சிருக்காரு, உனக்கு பிடிக்கும் வெறி கொண்டு இருக்கதான் போய் ஓட்டு போட்டு ஜெயிக்க வை. உன்னால பிடிக்கணும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வை. சும்மா போயிட்டு கும்பல்ல போய் நிக்கிறது. அவரு மாஸ்க் காட்டணும் தான் வராரு மக்களே. கூட்டம் கூட்டணும் தான் அவர் வராரு. அதுக்கு நம்மள யூஸ் பண்ணிக்கிறாரு மக்களே. உங்களுக்கு கூட்டம் வேணும், கூட்டத்தை காட்டி நான் பெரிய ஆளுன்னு காட்டுறேன்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு போட்டி, அரசியல் காழ்ப்புணர்ச்சிகள் அதெல்லாம் மக்களே எல்லாருமே அதானே மக்களே. எல்லாருமே அதானே அரசியல்னாலே அதானே. உனக்கு வராத கூட்டத்தை நான் வர வைக்கிறேன். அந்த கும்பல் என்னமோ விஜய் மட்டும் அந்த கும்பல் அரசியல் பண்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. காசு கொடுத்து நீ அதானே பண்ணிக்கிட்டு இருக்க. கூட்டமா லாரியில ஏத்திட்டு வரல, லாரியில உட்கார வச்சு என்ன எல்லாரும் ஏசி வண்டியில கூட்டு வர இல்ல கிளவிங்களெல்லாம் எதில் கூட்டு வர, லாரியில் நிற்க வச்சு பிறகு நிற்க வச்சு தானே கூட்டு வர. அது ஏதோ உன் கூட்டத்தில் எதெல்லாம் கிளவின்றனால எதுவும் நடக்க மாட்டேங்குது. அங்கே இதே சின்ன பசங்களை கூட்டு போயிருந்தா அதுலேயும் நடக்க வாய்ப்பு இருக்கு. இந்த கும்பல் சேரணுன்றதெல்லாம் அவசியம் கிடையாது மக்களே. சப்போர்ட் வந்து கிரவுண்ட் லெவலில் இருந்தால் போதும். லெவல்ல இருக்கு. அதான் மக்களே, என்னை பொறுத்த வரைக்கும் நீ விஜய் சப்போர்ட் பண்றியா, வீட்டுல இருந்து லைவ் பாரு, போய் ஓட்டு போட்டு வந்துரு. அவ்வளவுதான் அதிகபட்சம். அவர் கூட்டம் வரலனாலும் அவர் நிக்கதான் போறாரு. இப்ப நீ கூட்டம் வரலாம் அவர் அரசியல் போயிருவாரா? நீ கரூருக்கு வர கும்பலே இல்ல 10 பேர் உட்கார்ந்து இருக்கானா அவர் அரசியல் சீமான எடுத்துக்கங்க மக்களே. யாருமே இருக்க முடியாது. சேர் கிட்ட எல்லாம் பேசிட்டு இருப்பாரு தலைவர். அரசியல் நிக்கிறாரு 234 தனி தொகுதி போட்டு நிக்கிறாப்புல இல்ல. அதுதான் கான்பிடன்ட் லெவல் மக்கள். அவர் நம்ம உங்களுக்கு கருத்துக்குன்னு சொல்லல. அதான் கான்பிடன்ட். வருதோ வரலையோ என் கொள்கையை நான் பரப்ப போறேன், இதான் நானுன்ற காட்டுறதுக்கு பேசுறதுக்காக வரேன். அதை நீ கேட்டு ஓட்டு போடுறியா ஓட்டு போடு, இல்ல எனக்கு பிடிக்குமா ஓட்டு போறியா ஓட்டு போடு, இல்ல எனக்கு பிடிக்கல ஓட்டு போடாத. அவ்வளவுதான். அதுதான் பண்ண முடியும். எங்கேயுமே எவனாலையுமே சொல்ல முடியாது மக்களே. எல்லாரும் போய் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம். வர கும்பல் இருக்காங்களா, அங்க ஒரு 30,000 பேர் வந்து இருந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 30,000 பேரும் விஜய்க்கு அழுத்துவான்னு 100% சொல்ல முடியாது. அதுதான் மாயையே. அந்த மாயை வந்து விஜயும் புரிஞ்சுக்கணும். கும்பல் வர்றதும் நம்ம ஜெயிக்க மாட்டோம் அப்படின்றது அவரும் புரிஞ்சுக்கணும். இல்ல அந்த கும்பல் வந்து வர்றதுக்கு முன்னாடியே வந்து அந்த இடத்துல அவ்வளவு கும்பல் இருக்கணும், ட்ரோன் ஷாட் எடுக்கணும்ன்றது இவங்க சைடுல இருக்க பெரிய தப்பு. இது தேவையில்லாத பப்ளிசிட்டி மக்களே. ஏன்னா இவங்க சினிமாலே இருந்து ஊறி வந்தவங்க மக்களே. இதெல்லாம் இப்போ ஒரு பாட்டு போட்டாரு மக்களே. டெய்லி நான் அந்த பாட்டு கேட்கறேன். அந்த பாட்டு நல்லா இருக்கு. ஒரு பாட்டு இப்ப இந்த அரசியல் பாட்டு ஒண்ணு இருக்குல்ல, அது நல்லா இருக்கு. அந்த மாதிரி ஒண்ணு மேக் பண்றாங்க. அதுக்கு நம்மள போய் கிரௌட் ஆர்டிஸ்ட் ஆக்கி இருக்கானுங்க. அது நீங்க பாக்குறப்ப அவங்க எல்லாம் கிரௌட் ஆர்டிஸ்ட் மக்களே. காசு கொடுக்காமலே வந்து நிக்கிறாங்க. இவங்க கிரௌட் ஆர்டிஸ்ட் மாதிரி ஒரு ட்ரோன் ஷாட் எடுத்து போட்டு அதை மாசா காமிச்சுக்கிட்டு இருக்காரு. இவர் வந்து முன்னாடி எம்ஜிஆர் எல்லாம் வந்து ஒரு 15-20 படம் நடிச்சாப்லையாம். கடைசியா அந்த எலெக்ஷனுக்குள்ள வரதுக்கு முன்னாடி வந்து ஒரு கேட்டகரியா விவசாயிகளை டார்கெட் பண்ணி ஒரு படம், ஆட்டோக்காரன், ரிச்சாக்காரன், கடல் மீனவன், அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. எம்ஜிஆர்லாம் படத்துக்கே ஜெயிச்சாருன்னு சொல்லுவாங்களா? எம்ஜிஆர்லாம் ரொம்ப ஈஸியா சர்வசாதாரணமா அந்த மாதிரி பண்ணிட்டு போ. உனக்கு இப்ப எவன் ஓட்டு போட மாட்டேன்னு சொன்னா? இப்ப நான் உனக்கு டிசைட் பண்ணிட்டேன். நான் உனக்கு தான் நான் ஓட்டு போட போறேன்னு டிசைட் பண்ணிட்டேன். உனக்கு உன்னோட ஃபேன்ஸ் எல்லாம் டிசைட் பண்ணதான். நீ வந்து வீட்டுல இருந்து டெய்லி வீடியோ விடு. அவ்வளவுதான். எவனும் எதுவும் சொல்ல மாட்டான். நீ ஆட்டில் அட்டி எல்லாரையும் அட்டி 4 கிளி எங்கன்னா ஒரு ஊருக்கு ஒதுக்குப்புறமா வச்சுக்கோ. மொத்தமாக ஒரு 50,000 பேரை மட்டும் கூப்பிட்டிக்கோ, சுற்றி வச்சுக்கிட்டு. அதுக்கு மட்டும் கண்ட்ரோல்டாக ஒரு குரூப் நடத்தி அதுலேருந்து நீ போடு திருப்பி லைவ்ல தானே. நீ பேசுறல எங்க லைவ்ல அந்த இடத்துல உனக்கு வந்து ரீச் ஆகுது. எல்லாம் இன்ஸ்டாகிராம்லயும் ட்விட்டர்லையும் தானே ரீச் ஆகுது. உனக்கு உன் ரீச்சே வந்து சோஷியல் மீடியா தான் நடக்குது. எதுக்கு வந்து நேரில் போகணும்? நேரில் அவ்வளோ பெரிய இடத்துக்கு போக தேவையில்ல. இதுக்கு மேலே அந்த காசா கிரௌட் மேனேஜ்மெண்ட்டுக்கு 60-50% போட்டு இதை முதல்ல, ஏன்னா நம்ம ஆளுகளுக்கு தெரியாது மக்கள். தமிழ்நாட்டுக்கார ஒருத்தனுக்குமே இந்த கிரௌட் டிசிப்ளினே கிடையாது மக்களே. செல்ஃப் டிசிப்ளின் முக்கியம் மக்களே. ஆஹா லைன்ல நில்லு, 4 பேர் லைன்ல நில்லு, அந்த மாதிரி இருக்கும். நம்ம அது வரவே வராது. அது வராது மக்களே. எந்த ஊர்லயும் வராது. கிரௌடுனாலே உன்னால கேஆஸ் தான். அதை கண்ட்ரோல்ல வச்சுக்க வேண்டியது தான் போலீஸ். இப்போ அவனை ஆன்டிசிபேட் பண்ணாங்கல்ல, 10,000 பேர் இல்லைன்னா 20,000 பேர் வருவாங்க, அதுக்கு நான் 500 போலீஸ் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு 20 பேருக்கு ஒரு போலீஸ்ன்ற கணக்கில் எடுத்திருக்காங்க அவங்க. அதெல்லாம் அது வந்துட்டு அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. நான் போலீஸ் சும்மாவும் சொல்ல முடியாது. அவங்க தூக்கிட்டு போறாங்க மக்களே. குழந்தைலாம் ஒரு பொண்ணுலாம் செத்து போலீஸே மயக்கம் போட்டுறாரு மக்களே. நான் பார்த்தேன் ஒரு வீடியோல. ஒரு போலீஸ் அப்படி விழுந்து கிடக்குற மயக்கம் போட்டு எந்திரிச்சு அவர் தண்ணி தெளிச்சு விசிறிக்கிட்டு இருக்காங்க மற்ற போலீஸ் எல்லாம். அவ்வளவு கிரௌடு மக்களே. பயமா இருந்துச்சு அதை பார்க்கும்போது. ஒரு போலீஸ் வந்து ஒரு பொண்ணு தோல்ல தூக்கி போட்டுட்டு ஓடுறாரு. அவர் ஆம்புலன்ஸ் ஓடிட்டு இருக்காரு. ஓடிட்டு போய் நீங்களே ஒரு போலீஸ் ஆபீசர் மக்களே. நான் வந்து ஒரு ஆளுங்கட்சியா இருக்கேன், இல்ல ஒரு எதிர்கட்சியா இருக்கேன், ஏதோ ஒரு கட்சிக்காரனா இருக்கேன் நான். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு கும்பல் நடக்க போதியா, நீ வந்து இந்த குழந்தைங்களை எல்லாம் கொன்று அப்படின்னு அவங்க கிட்ட சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அசிங்கமா கேட்பேன். அட்லீஸ்ட் ஒரு மினிமம் வந்து எனக்கு ஒரு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கும்ல. இல்ல நான் வெளியவாது ஏதாவது ஒரு வேற 4 பேர்ட்ட முன்னாடி சொல்லிடுவேன். நான்
சொல்லி விட்டுருவீங்க, சொல்லி விட்டு அதை வெளியே லீக் பண்ண விட்டுரும் முதையே. அப்புறம் த்ரெட் இருக்குன்னு சொல்லி இன்டெலிஜென்ஸ் மூலியமா எது மூலியாவது தெரிஞ்சிரட்டும், இது நடக்கக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். அட்லீஸ்ட் லீவு போட்டு இல்ல வேலையை விட்டுட்டு போறது, ஒரு லீவு போட்டுருவேன், இல்ல சார் என்னால முடியவே முடியாது, நான் வரவே இல்லை, என்ன விட்டுருங்கன்னு அதுக்கு நான் அத்தனை போலீஸும் கெட்டவங்கன்னு சொல்ல முடியுமா? கெட்டவங்க. ஆமா, எல்லாருக்குள்ளே மனிதாபிமானம் இருக்கு மக்களே. எல்லாரும் போலீஸும் குடும்பம் முட்டி இருக்கு, அவனும் ஒரு குழந்தை பெற்றிருப்பான், அவனும் பார்த்திருப்பான். இப்ப கழுத்துல காலை வச்சு மிதிக்க முடியுமா மக்களே? ஒரு குழந்தை கழுத்துல இல்ல, நான் நிறைய பேர் நான் பார்த்த வரைக்கும் போலீஸ் எல்லாம் வந்து குற்றம் சொல்லல. ஆர்கனைஸ் ஒழுங்கா பண்ணல, கவர்மெண்ட் தப்புன்னு தான் சொல்றாங்களே தவிர போலீஸ் மேல குற்றம். அதுவும் கவர்மெண்ட்ல என்ன தப்பு சொல்றாங்கன்னா, கேட்ட அந்த பெரிய இடத்த கொடுக்கல, சின்ன இடத்த கொடுத்துருக்காங்க, வேணும்னு ஈகோ பிரச்சனையில கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை நானும் ஓரளவுக்கு ஒத்துக்கிறேன். இப்போ ஏன்னா நீ வந்து கேட்குற, நான் எடுத்த உடனே வந்து விஜய், எனக்கு ஆல்ரெடி அதிக கூட்டம் வருது, எனக்கு கொஞ்சம் பெரிய இடம் கொடுங்க, அப்போ தான் வந்து மக்கள் சேர்றது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன்னு வச்சுக்கோங்க. அங்கே நீ நிறுத்தினா உனக்கு பெரிய லெவலில் நீ வந்து கூட்டத்தை காட்டிடுவ, அது வந்து எங்களுக்கே திருப்பி ஆப்பா முடிஞ்சிடும், அதனால் என்னால் தர முடியாது, இந்த சின்ன சந்து தான் கொடுப்பேன் அப்படின்னு நினச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்றது என்னோட ஒப்பீனியன். ஆனால் வந்து இதை வந்து நம்ம ஃபுல் அக்யூசேஷனாகவும் பண்ண முடியாதுல்ல மக்களே. பியூர் ஆக்சிடென்ட் தான் மக்களே. என்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லா சைட்லையும் பார்க்குறப்போ செருப்புலாம் வீசியிருக்காங்க, ஆனால் செருப்பு வீசின குரூப் தான் தள்ளு முள்ளும் ஏற்பட்டு நடந்துதான்னு கேட்டால் எனக்கு தெரில. அதுக்கான எவிடென்ட்டான வந்து ஒரு எவிடன்ஸ் என் கையில் இல்லை சொல்கிற அளவுக்கு, அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிற அளவுக்கு என் கையில் எவிடன்ஸ் இல்லை. எனக்கு டவுட் இருக்குது, செருப்பை வீசினாங்க, அப்போ ஒருத்தன் செருப்பு வீசுறான்னா மினிமம் ஒரு 10-15 பேரையாவது உள்ளே இறங்கியிருப்பாங்க செருப்பை வீசுங்கன்னு சொல்லிட்டு. நான் என்ன யோசிச்சேன், மாதிரி இறந்துட்டாங்க நியூஸ் தெரிஞ்சா போய் ஆஸ்பத்திரியில் உட்காந்துருக்கணும் போல, உண்ணாவிரதம். எனக்கு நீதி தெரிஞ்சாகணும், ஒரு அரசியல் பண்ணியிருந்தாரு விஜய் அந்த இடத்துல, என்ன எவன் என்ன நடந்தா என்ன, எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம்னு இறங்கி இருந்தாருன்னு வைங்களேன், அதுதான் வேற மாதிரி நியூஸ் போயிருக்கும். சாமானியனா திங்க் பண்ணக்கூடாது, அதான் மேட்ரு. நீ அங்கெல்லாம் போகவே முடியாது மக்களே. எப்படி மக்களே போக முடியும்? உனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் மேலே நின்று பார்க்குற, பேசி முடிச்சுட்டு நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு கிளம்புறாப்புல, கிளம்பி போகிற வழியில தான் வந்து ஃபுல் நியூஸும் தெரியுது, இத்தனை பேர் செத்துருக்காங்க, டப்புன்னு நிறைய மரணங்கள் நடந்துட்டு இருக்குன்ற நியூஸே தெரியுது. சரி திருப்பலான்னு சொல்லி அந்த இடத்துல கேட்டிருக்காங்க. போலீஸ் என்ன சொல்லிருக்கு, வேணாம் வர வேணாம், இப்போ வேணாம், இந்த இடத்துல வந்து சட்டம் ஒழுங்கு இன்னும் கொஞ்சம் இதாகிடும். வந்தால் திருப்பி என்ன பண்ணுவான், அங்கே குரூப் நிற்கிறான்ல, அவன் என்ன பண்ணுவான்னு நினைக்கிறேன், திருப்பி வந்தா வண்டி வந்தா திருப்பி ஓடுவான், பின்னாடியே ஓடுவான். அவன் அங்கே போயிட்டு வந்து ஒரு நாளைக்கு வராங்க. எனக்கு என்ன இவங்க மேலே போவோம்னா, உனக்கு வேலை கிடக்கு, அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு வேலைக்கு போகணும், சோத்த கட்டி வீட்டுல இருந்து வேலைக்கு போகணும், உன்னை போட்டு ஒரு செருப்புல அடிக்கிறதுக்கு ஒருத்தன் டெய்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கான் ஆபீஸ்ல, அவனை அடிச்சு அனுப்புவான். எல்லாம் உனக்குன்னு பேக்கடா ஒரு ரொட்டீன் ஃபாலோ பண்ற. நீ இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான் நின்றுட்டு போவ, நீ அடுத்த எங்க போனாலும் பின்னாடியே போறீங்க. இதான் உன் வாழ்க்கைனா நீ நின்று சாவறதுல நியாயம் இருக்கு. ஓகேடா, இதுக்காக இருந்தாண்டா, இதுக்காக செத்தாண்டான்னு இருக்கும். உனக்கு 1008 வேலை இருக்கு. சும்மா வந்து எதுக்கு எல்லாருக்கும் ஒரு பொலிட் பண்ணிட்டு இருக்கானுங்க இவங்க. பிடிச்ச ஆளை வந்து பார்க்க வந்து அந்த லவ்ல பண்றேன்னு சொல்லி டூ மச் லவ்வே வந்து டேஞ்சரஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இங்கே நடக்குது. ரொம்ப இவ்வளோ கண்மூடித்தனமான பாசன்றது காதலி மேலேயும் வைக்கக்கூடாது, எந்த ஒரு கடவுள் மேலேயும் வைக்கக்கூடாது. அளவு கடந்த பாசன்றது காதலி மேலேயும் இருக்கக்கூடாது, கடவுள் மேலேயும் இருக்கக்கூடாது. ஸோ இது இந்த அளவுக்கு வந்து ஒரு பாசம்லாம் இருக்க தேவையில்ல. ஒரு மாதிரி ரேஷனலாக திங்க் பண்ணுங்க, சரி தப்புன்றதை கொஞ்சம் பார்த்து யோசிச்சு டிசைட் பண்ணுங்க, அவ்வளோதானே. இது வந்து இந்த இவ்வளோ பெரிய குரூப் இருக்கு மக்களே, இது என்ன பண்ணுறது? நீ திருத்திடலாம் ஓரளவுக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக தான் திருந்த. நீ யோசிச்சு பாரு, இது வந்து கட்டுக்கடங்காத ஒரு. இதுக்கப்புறம் போக மாட்டாங்க மக்களே, இதுக்கப்புறம் போக மாட்டாங்க. இதுக்கப்புறம் நீங்க வேணா பாருங்க, ஒரு கும்பல்ல ஒரு ரொம்ப ஒரு பெரிய அடிக்குள்ள உண்டோ, இவங்க எவனும் போக மாட்டாங்க. நல்லவனா இருந்தானா, சோறு திக்கிறானா போக மாட்டாங்க. இப்போ இதுக்கப்புறமும் போயிட்டு கும்பல் காட்டுறதுக்காக நான் போய் நிக்க போறேன் தளபதிக்கு எல்லாம் போக மாட்டான். இந்த பொடி குச்சிங்க அலையுது மக்கள், எனக்கு அதுதான் பெரிய காண்டே. இந்த பொடி குஞ்சுங்க சீமானை திட்டிக்கிட்டு கெட்ட வார்த்தையில, சீமான உனக்கு அவ்வளவுதான் மரியாதை, இந்த பொடி குஞ்சுங்க எல்லாம் கொடி கட்டிட்டு அலைஞ்சிட்டு இருக்குங்கல்ல, அதுங்களெல்லாம் இந்த டிசிப்ளினே கிடையாது மக்களே. இவங்க ஒரு மாதிரி ட்ரெண்ட் ஆகிறதுக்காகவே எல்லா விஷயங்களையும் பண்றாங்க வாண்டடாவே. டிசிப்ளின் எப்படி வரும்? போக போக தானே அவங்களை சீர்படுத்த முடியும். நீங்க வந்து ஆனால் இவங்க ஒரு பெரிய சிக்கலில் மாட்டிருக்காங்க மக்களே. இப்போ விஜயோட அந்த டிவிக்கவே எப்படின்னா, ஆரம்பிச்சிட்டாங்க கட்சி, எடுத்தோடனே இவ்வளோ பெரிய சப்போர்ட்டு, கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்த சப்போர்ட் இல்லை, இவ்வளோ பெரிய சப்போர்ட் எடுத்தோடனே அத்தனை பேரையும் சீர்படுத்துறதுன்றது வந்து நீ நினச்சாலும் முடியாது மக்களே. ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்காக முடியாது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் ட்ரை பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு அது ஒரு பெரிய காஸ்ட்லியான லெசன் தான் இவங்களுக்கு, பெரிய பாடம். ஆனால் இத்தனை பேர் உயிரிழப்புல அந்த பாடம் நடந்திருக்கு, ரொம்ப தப்பு மக்களே. ஸோ வந்து இதுக்கு மேலேயாவது வந்து பார்த்து நடந்துக்கணும் மக்கள். அனைவருக்கும் வணக்கம். என் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. மனசு முழுக்க வலி மட்டும்தான். இந்த சுற்றுப்பயணத்தில் என்னென்ன மக்கள் பார்க்க வராங்க, அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், அவங்க என் மேலே வச்சிருக்கிற அன்பும் பாசம். அந்த அன்புக்கும் பாசத்துக்கும் நான் எப்பவும் கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால தான் இந்த சுற்றுப்பயணத்தில் மற்ற எல்லா விஷயங்களையும் தாண்டி மக்களுடைய சேஃப்டி, அதில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் அது என் மனசில் ரொம்ப ஆழமாக இருக்கும் அந்த எண்ணம். அதனால தான் இந்த அரசியல் காரணங்கள் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு
ஆனால் இந்த விஷயத்த நான் ஒத்துப்பேன். மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாதுன்னு இந்த ஆளுக்கு மனசில் எண்ணம் இருக்கிறது உண்மை. ஏன்னா அந்த மதுரை மாநாடு பார்த்ததில்ல, அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி பண்ணாங்க பார்த்தல, எத்தனை இடத்துல கூடாரம் போட்டாங்க, எவ்வளோ இப்போ டாக்டர்ஸை நிற்க வச்சாங்க, எவ்வளோ அந்த டேப் தண்ணிலாம் அந்த இடத்துல கொடுக்கறது, யாருக்குமே தண்ணி கட்டுப்பாடே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு முக்தார் போய் செருப்படி வாங்கிட்டு வந்தார் உள்ளே போயிட்டு, ஞாபகம் இருக்கா? ஸோ அந்த மாதிரி வந்து எல்லா செட்டப் எல்லாமே பண்ணி நடக்கக்கூடாதுன்ற எண்ணத்தில் இவர் இருக்காருன்றது அதுலேயே எனக்கு தெரிஞ்சிருச்சு. இல்ல மக்களே, முதல் விஷயம் அது அது இருந்தா நல்லது. அந்த விஷயம் நீங்க சொல்ற விஷயம் அவர்கிட்ட இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, இதெல்லாம் அவங்க அக்யூஸ் பண்ணானுங்க, டிஎம்கே திருத்திக்கிட்டு இருக்காங்க இவங்கள. போன மாநாட்டுல தண்ணி இல்லாம சாப்பாடு எல்லாம் கொடுத்தாங்க, இந்த மாநாட்டுல திருத்துறாரு. அடுத்தது இப்ப இதெல்லாம் நடந்திருக்குல்ல, இதுக்கப்புறம் இது நடக்காம இவர் பாத்துக்கணும். ஒரு படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணா மக்களே. இவர் வந்து அரசியலுக்கு புதுசு, அரசியல் இவருக்கு வந்து இந்த மாரி கூட்டங்கள்லாம் பண்ணது கிடையாது, இதெல்லாம் எப்படி பண்றதுன்னு தெரியலன்றது தெரியுது நமக்கு. புரியுதா? கரெக்ட் மக்களே, நீங்க சொல்ற விஷயத்தை நான் 100% ஏத்துக்கிறேன். சோ இதெல்லாம் தெரியல இவருக்கு. ஆனா அவர் தெரியாமையே மதுரை மாநாடு நல்லா தான் நடத்திருக்காங்க. அதுல சாவு நடந்திருக்குதான், இல்லைன்னு சொல்ல. பட் ஆனா வந்து இந்த அளவுக்கு ஒரு கூட்ட நெரிசல், அதுவும் பல லட்சக்கணக்கில் பேர் சேர்ந்து அங்கெல்லாம் என்ன சொல்றது, இந்த மாதிரி கூட்ட நெரிசல் நடந்தா எவ்வளவு பேர் செத்துருப்பாங்க யோசிச்சு பாரு. அதெல்லாம் இல்ல, அதுக்கெல்லாம் உங்களுக்கு பிரிஞ்சு போக வழி இருந்தது மக்களே. ஸ்பேஸ் இருந்தது உங்களுக்கு, இங்க ஸ்பேஸ் இல்ல, அதான் பிரச்சனை. அதான் அதுதான் அங்கதான் நான் வரேன், அந்த பாயிண்ட்டுக்கு தான் வரேன். ஒரு புது அரசியல் கட்சி, அவனுக்கு தெரியல, அவன் வந்து 10,000 பேர் தான் வருவான்னு சொன்னானா, இன்டெலிஜென்ட்னா என்னன்னு தெரியும்ல, அறிவு. இன்டெலிஜென்ஸ்னா என்ன, அறிவு பார்த்து சொல்லணும். 10,000 பேர் தான் வருவானா, நீ 10,000 பேர் இருந்தா சரி போ, அதுக்கு நான் 500 பேர் போலீஸ் போட்டு தரேன் அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, அங்கே தான் வந்து எனக்கு வந்து உடன்பாடு இல்லை. இந்த சைடு இவ்வளோ நேரம் இந்த சைடில் எனக்கு இருந்த பிரச்சனைகள் இது, இந்த சைடில் இருக்க பிரச்சனை அதான். நான் 10,000 பேர் வரேன், அதான் ஜட்ஜு கேட்டிருக்காரு, ஏங்க சிஎம்மோட ஜாஸ்தி கூட்டம் வருங்க, அவர் கூட்டம் வெளியே வந்தாலே அது மாநாடு மாதிரி தான், அப்புறம் எப்படி 10,000 நீங்கள் வந்து போட்டு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி டிவிக்கேவை தான் அவங்க கேட்டிருக்காங்க, கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், அந்த கொஸ்டின் அப்படியே அன்சைடு வை. இங்கே போன கூட்டம் நடந்திருக்கு, அதுக்கு முந்தின கூட்டம் நடந்திருக்கு, உனக்கு வெளியே வந்தாலே மாநாடுன்ற வரைக்கும் தெரியுது. மக்களே, அறிவே இல்லாத ஒரு குழந்தை கூட தெரியும் மக்களே கூட்டம் வரும்னு சொல்லிட்டு. 10,000க்கு மேல தான் வரும். இப்போ நீ உன்கிட்ட கேட்டால் 10,000 தான் வரும்னு சொல்லுவேன். இப்போ இந்த ஏரியாவில், உங்கள் ஏரியாவுக்கு அதிகமாக தான் வரும் கண்டிப்பாக. மினிமம் ஒரு 30,000-40,000 வரும்ன்றது தான் கணக்கு வச்சுக்கணும். அந்த சேஃப்டி தான் வைக்கணும். நீ கம்மியாக வைக்கக்கூடாது, அதிகமாக வச்சு தான் அதுக்கு வேலை செய்யணும். அப்பதான் கம்மியாக வந்தால் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ அது வந்து அந்த சைடு வந்து எனக்கு இவங்க சைடில் இருக்க தப்பு மாதிரி தான் தோணுவாங்க. இந்த சைடு இருக்க ஆர்கனைசர்ஸ் வந்து இதை ஒழுங்காக பண்ணலை. இதை வந்து எனக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மாநாடு நடத்தணும், கட்சினா ஒரு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும், ஒரு மாநாடு நடத்தணும், ஃபேன்ஸை கண்ட்ரோல் பண்ணணும், தொண்டர்களை கண்ட்ரோல் பண்ணணும், மக்களுக்கு என்ன தேவைன்றதை கண்டுபிடிக்கணும். இது எல்லாத்தையுமே ப்ராப்பரா பண்ண உங்களுக்கு வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆட்கள் கீழே இருக்கணும் மக்கள். இவர் கீழே இவர் வந்து தலைவர் தான். இப்ப வந்து ஸ்டாலின்றவங்க ஒரு தலைவர், ஜெயலலிதான்றவங்க ஒரு தலைவர், இந்த மாதிரி தலைவர்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க அப்படியே தான் இருப்பாங்க. அவங்க இறங்கி வந்து மாநாடுக்கு பந்தலே கட்ட மாட்டாங்க, அவங்க ஒரு பிளானிங்கே பண்ண மாட்டாங்க, அவங்க மேல இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே இருக்கிற எல்லாருமே வெல் ட்ரெயின்டா எக்ஸ்பீரியன்ஸ்டா இருப்பாங்க. இது நடக்குமா, இது பண்ணணும், இது பண்ண போதுமா, இது பண்ணணும், இது நடக்குமா, அது பண்ணணும் அப்படின்ற மாதிரி தலைவருக்காக இறங்கி வந்து நிக்கணும். இப்ப இவங்க எல்லாம் ஓடி போயிட்டானுங்கல்ல. என்ன மேட்டர்னா, அந்த எக்ஸ்பீரியன்ஸை இவனுங்க வந்து இவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு டிராஜடியில தான் கத்துக்கணும்னு எழுதி வச்சிருக்கு. அது அக்செப்டபிளே கிடையாது மக்கள். இதெல்லாம் நடக்கும் தெரியும்ல. இது ஃபர்ஸ்ட் தடவை நடந்திருக்கு உலகத்திலே, இது முதல் தடவைனா ஒத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் தடவை உலகத்திலே நடந்திருக்குன்னு. இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா கூட்டம் பார்த்திருப்பாங்க, கலைஞர் கூட்டம் பார்த்திருப்பாங்க, எம்ஜிஆர், அண்ணா, இந்த மாதிரி கூட்டம் எல்லாம் பார்த்து இந்த அரசியல் வழியில தானே இவங்க வராங்களே. அப்ப இந்த மாதிரி நடந்தா மக்கள் சாவாங்க முன்னாடியே தெரியும்ல. அப்போ வந்து நீ வெல் ட்ரெயின்டான ஆட்களை தானே கீழே வச்சிருந்துருக்கணும். இந்த மாதிரி நான் உள்ள போறேன், மக்களை போய் பார்க்க போறேன்னா இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கு, அசம்பாவிதம் நடக்க வாய்ப்பு இருக்கு, இதை நான் ஃபர்ஸ்ட் முடிக்கிறதுக்கு நீங்க எல்லாம் ஒழுங்கா வேலை பார்க்கணும், இதெல்லாம் நீங்க பண்ணணும் அப்படின்றத கரெக்டா பிளான் பண்ணிருக்கணும். இவர் ஒருத்தர் மூஞ்சிக்கு கும்பல் வரும். பட் ஆனா இவருக்கு ஓட்டு போடுறது, இப்ப இவர் கரூர்ல ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணாங்க இல்ல, ஓகேவா, அவருக்கு ஓட்டு போடுவாங்களே எவனாவது, அவர் வந்து நின்று இந்த மாதிரி வந்து நான் விஜய் கட்சியில் நிக்கிறேங்க, நான் உங்களுக்கு நல்லது பண்றேன், ஓட்டு போடுங்கன்னா 10 பேர்ல 4 பேர், ஒருத்தர் 2 பேர் தான் ஓட்டு போடுவாங்க. ஏதோ ஒருத்தன் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் ஓட்டு போடுவாங்க. இவர் தான் ஃபேஸ் ஆஃப் தி பிராண்டே. இவரு கீழே இப்ப வந்து கே.என். நேரு வந்து பேசினாப்ல அப்படின்னா ஓட்டு போடுவாங்க கே.என். நேருக்கு. ஏன்னா கே.என். நேரு அந்த ஊருக்கு அவ்வளவு பண்ணிருக்காரு. அவரு கெட்டதோ நல்லதோ, கெட்டது பண்ணிருந்தாலுமே நல்லதுமே பண்ணிருக்காரு. அவருக்குன்னு ஒரு கிரௌட் இருக்கும், சில பேர் அந்த அவரோட கம்யூனிட்டியை பேஸ் பண்ணி ஒரு கும்பல் சுத்துவாங்க. அவருக்கு கீழே ஒரு 4-5 பேர் வச்சுப்பாங்க சில கம்யூனிட்டிஸ். அந்த கம்யூனிட்டி பீப்புள் எல்லாம் இவருக்காண்டி கே.என். சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஃபுல் வெல் ஸ்ட்ரக்சர்டான ஒரு பெரிய கூட்டம் மக்களே. இவங்க அதான் மக்களே, வெல் ஸ்ட்ரக்சர் தானே பெரிய கூட்டம் வந்து டிஎம்கே ஆரம்பிக்கும் போதே இருந்தது கிடையாது மக்களே. உனக்கு புரியுதா? அது எவ்வளோ பெரிய கட்சின்றது புரியுதுல்ல. எத்தனை வருஷம், எத்தனை டெக்கேட்ஸாக வந்துட்டு இருக்காங்க, இது தெரியுதுல்ல.
புரியுது பல மக்களே, பல அதெல்லாம் புரியுது. இப்போ இவங்க வந்து குழந்தைங்க இப்போ உள்ள வந்திருக்காங்க. அது ஓகே மக்களே. நான் என்ன கேட்கிறேன்னா, எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆட்கள் இருப்பாங்க. இப்ப சுயேட்சையா அங்க ஒருத்தன் நின்னுட்டு இருப்பான். கரூர்ல சுயேட்சையா ஒருத்தர் இருப்பான் மக்களே. அவனுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கும். அவன் ஒரு கட்சியில இருப்பான், இல்ல கட்சியில இல்லாமலும் இருக்கலாம். அவிங்களெல்லாம் இவங்க முன்னாடியே அப்ரோச் பண்ணியிருக்கணும்னு நான் சொல்றேன். இந்த மாதிரி நாங்க ஒரு கட்சி ஆரம்பிக்க போறோம். இதுதான் எங்களோட கொள்கைகள். நீங்கலாம் வரீங்களா? நீங்க ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆள் சார். உங்கள நான் மதிக்கிறேன். இந்த இடத்துல நான் உங்கள தான் நிக்க வைக்கலாம்னு இருக்கேன். ஏன்னா, ஒண்ணு டிஎம்கே, ஏடிஎம்கே அது கீழ ஒரு சீமானோ, இல்ல அது கீழ ஒருத்தன் இருப்பான்ல. ம், ம், ம். அவனும் அரசியல்லே தான் இருந்திருப்பான். ஒரு 15 வருஷம் அரசியல்லே இருந்திருப்பான். ஆனா, அவன் ஏதாவது ஒரு கட்சியில இருந்திருப்பான். அவனுக்கு ஒரு கிளாஷா இருந்திருக்கலாம். நீ மத்த கட்சியோட வந்து டிவிக்கேவை கம்பேரே பண்ண முடியாது. ரீசெண்டா அவங்க சேர்ந்து ஸ்ட்ரக்சர்டா ஆனவங்க கிடையாது மத்த கட்சிகள்லாம். அவங்க பல வருஷமா ஸ்ட்ரக்சர்டா ஆக்கப்பட்டிருக்காங்க, ஆகியிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கின கட்சி அதெல்லாம். இப்போ உடனே வந்த டிவிக்கேல அது இல்ல. அதுதான் பெரிய பிரச்சனையே இவங்க கிட்ட இப்போ. ஸோ அது இல்லைன்றதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். எங்ககிட்ட கூட்டம் இருக்கு, எங்ககிட்ட வந்து சப்போர்ட் இருக்கு, நல்ல பீப்புள் இருக்காங்க, நல்லது பண்ணுன்ற எண்ணம் இருக்குது. பட் ஆனால் இந்த ஸ்ட்ரக்சர்ன்ற ஒரு விஷயம் இல்லை அப்படின்றதா இங்கே பெரிய பிரச்சனை. நீ கஷ்டப்பட்டு வந்து ஒரு கூடாரம் கட்டும் போது கீழே ஒருத்தன் லைட்டாக ஆடினாலும் முடிஞ்சு போச்சு, கீழே விழுந்துடும் மொத்தமாக. அப்போனா வந்து நீ ஸ்ட்ரக்சர் கட்டுறப்போ ஒருத்தனையும் வந்து என்ன சொல்கிறது, ஒரு மிலிட்ரி டிசிப்ளினில் அவனுங்களை வச்சிருக்கணும் உள்ள. அதெல்லாம் இவர் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணவே இல்லை. அதெல்லாம் பண்ணாதீங்கடா, தப்பு. டிசிப்ளினா இருங்க. நம்மளை பத்தி என்ன சொல்றாங்க பாருங்க. எனக்கு கெட்ட பேரு. நீங்க ஃபேன்ஸ் தானே, என்னோட நல்லதுக்கு தானே பண்றீங்க. மக்களுக்கு எந்த துன்புறுத்தலும் பண்ணாதீங்க, கடையை உடைக்காதீங்க, போயிட்டு மரத்துல ஏறாதீங்க, கரண்ட் கம்பியில ஏறாதீங்க. கரண்ட் கம்பியில ஏறது பக்குன்னு இருக்கும் மக்கள். எனக்கு இந்த லைவ்ல பாத்துட்டு டிரான்ஸ்பார்மர்ல உட்காந்துருக்காங்க மக்கள். சாதாரணமா அப்படி உட்காந்துருக்காங்க டிரான்ஸ்பார்மர்ல. திடீர்னு கரண்ட் போட்டா என்ன மக்களே ஆகுறது? ஒரு செகண்ட் கரண்ட் இல்லன்னு நம்பியில உட்காந்துருக்காங்க மக்கள். கரண்ட் வரத்துக்கு ஒரு செகண்ட் தானே ஆகும் மக்களே. அந்த செகண்ட்ல என்ன பண்ணுவீங்க? எத்தனை பேர் இறங்குவாங்க அங்க இருந்து? கரண்ட் வந்துருச்சுன்னா உடனே பாஸ் ஆயிரும்ல. இவங்களுக்கு அது கூட தெரியல மக்கள். இதெல்லாம் முன்னாடியே சொல்லணும், இதெல்லாம் பண்ணாத, கீழே இடம் இருக்கா இல்ல, இல்லன்னா வெளியில போயிரு, நீ பாட்டு போயிரு, ஒண்ணும் இல்ல, நான் இங்கதான் இருக்க போறேன், நான் முதலமைச்சர் ஆகி எல்லாரையும் நான் வந்து பார்க்க தான் போறேன், எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கு, நம்ம தான் ஆள போறோம், பேசாம அமைதியா இருங்கன்ற மாதிரி இவர் ஏதாவது பேசியிருந்தோம். சொல்லணும் மக்களே. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, விஜய்க்கு கூட்டம் தான் வேணும், விஜய் வந்து கூட்டத்துக்காக வந்து சைக்கோ பார்த்தவரு, அவர் வந்து கூட்டத்தெல்லாம் பார்த்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகி. ஏண்டா நீங்களாம் என்னடா பண்ணுவீங்க? உங்களுக்கு வந்தாலும் அதே தான்டா பண்ணுவீங்க. யாரா இருந்தாலும் பிடிக்கும். கூட்டம் சேர்ந்தா உங்களுக்கு பிடிக்காதா? உங்களுக்கு என்ன பிடிக்காதா? வாழ்க வாழ்கன்னு ஒருத்தன் சொல்லிட்டே குழந்தையெல்லாம் கூட்டு வரேன். குழந்தையெல்லாம் ஒரு டிஎம்கே கூட்டத்துல வந்து குழந்தைய எப்படி பெய்யற மலையில கொட்டுற மலையில தூக்கி பிடிக்கிற மாதிரி ஒரு ஷாட். உனக்கு அதெல்லாம் பிடிக்குது இல்ல? அது நடந்தா எல்லாருக்கும் பிடிக்கும். அது எந்த கட்சியிலயும் அது பண்ணக்கூடாது. ஏதோ நீங்கள் காசு கொடுத்து கூட்டுறனால எவனோ அங்கே வந்து அவ்வளோ நெரிசல்லாம் நடக்க மாட்டேங்குது. உங்கள் கூட்டத்துக்கும் இந்த கூட்டத்துக்கும் நம்ம கம்பேரே பண்ணக்கூடாது மக்களே. இவங்களுக்குலாம் வந்து இது வந்து தனி பாடம். இப்போ இவரெல்லாம் வந்து எம்ஜிஆர் டைமில் இருக்கிற லெசனை தான் எடுத்து இவர் வந்து ஃபாலோ பண்ணோம். இவங்க வச்சுருக்காங்களா புக்கு, இப்போ ஏடிஎம்கே கூட்டம் இருக்கட்டும், இல்லை டிஎம்கே கூட்டம் இருக்கட்டும், அந்த புக்கை வச்சுட்டு இவர் வந்து வேலை பண்ணவே முடியாது. இவரோட சிலபஸே வேற இல்லை. இது இந்த கூட்டம் வந்து கட்டுக்கே அடங்காத கூட்டம். இப்போ நம்ம ஆளுங்கெல்லாம் விஜய் 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 அத முதல்ல அதை விட்டு வெளியில வந்தானா இவர் உருப்பட முடியுமா? இவங்க எப்ப இந்த மோகத்தை விட்டு வெளியில வராங்களோ, அது வந்து எல்லாரும் வைக்கிற குற்றச்சாட்டா தான். அது எப்படி பண்ண முடியும் சொல்லு? அது நம்ம தான் மக்களே, ஒருத்தரும் தான் மாறணும் மக்களே. இவர் சொல்லணும், இவர் சொன்னா நின்றுவாங்களா? உடனே ஓடி வருவாங்க. தலைவா போட்டோ ஃப்ரேம் எடுத்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க இதுல வச்சு. எப்படி இது வந்து முடியவே முடியாது. நீ வந்து சரி பண்ணிடலாம், இதை வந்து சீராக்கலாம் நினைச்சனா மேபி டவுன் த லைன் ஒரு 10 வருஷம் கழிச்சு வேணா கொஞ்சம் கம்மியா இருக்கும். இது நம்ம ஆக்சுவலி வீடியோ அன்னைக்கே போடலாம் நினைச்சோம் ரொம்ப. ஆனா அன்னைக்கெல்லாம் ரொம்ப ராஜரியா இருந்தது. நான் தூங்காம காலையில 6 மணிக்கு படுத்து அப்படியே அரை தூக்கத்தோட மத்தியானம் இருந்துச்சு, என்னால முடியவே இல்லை. ஆனா இவர் இந்த வீடியோ போடலன்னா பயங்கரமான பேக் ஃபயர். நான்லாம் வந்து வெறுத்தே போயிட்டேன். நான்லாம் திட்டவே ஆரம்பிச்சிட்டேன். நான் இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி நான் எதிர்பார்த்தேன் அந்த நாள்ல வீடியோ வரலன்னா இது பேசாம வேற எவனுக்கா ஓட்டு போட்டு போயிடலாம். இல்லைன்னா அந்த மாதிரி விஜயகாந்த் பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஆளுமை இருக்கு மக்கள், கோவப்படுவார். ஏய் ஆனா நீ போடா, கட்சிக்காரனா இருந்தாலும் சரி, என்ன இன்னைக்கு போடா, அந்த மாதிரி அதுதான் அந்த ஆளுக்கு மைனஸாவே மாத்தி விட்டாங்க மக்களே. நீ வந்து இந்த மாதிரி கழுகுங்க முதலைங்க மத்தியில வந்து நீ வந்து அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்க. ஸோ சேஃபா ஹேண்டில் பண்ணும். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சொல்றாங்க சாரி கேட்கலன்னு சொல்றாங்க. சாரி கேட்டா இப்படி மாத்திருப்பாங்க. அப்பனா வந்து குற்ற உணர்ச்சியில தான் சாரி சொல்லியிருக்காரு, இவர் தான் கொண்டிருக்காருன்னு சொல்லிட்டு ஈஸியா மாத்தி விட்டுருவாங்க. இவர் வந்து கொல்லல மக்களே, அங்க நடந்தது ஆக்சிடென்ட். அதை நீ யாருமே அது காரணம் கிடையாது. போலீஸும் காரணம் கிடையாது, அரசும் காரணம் கிடையாது, என்ன சொல்றது, விஜயும் காரணம் கிடையாது. அங்க நடந்தது ஆக்சிடென்ட். அதை தவிர்த்துக்கணும். அது யாரு மேல குற்றம் இருக்கு, எந்த அளவுக்கு இப்போ வந்து அவங்க சொல்றாங்க ஏதோ
அந்த போலீஸ் ஃபோர்ஸ் வந்து இது தடுக்கிறதுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ்லாம் இருக்குது. அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாங்களா? பண்ணலன்னா வந்து இப்போ ஒரு குரூப்பை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், க்ரௌட் கண்ட்ரோலுக்குன்னு ஒரு ரூல்ஸ் லாலாம் போட்டு வச்சுருக்காங்களாம். ரூல்ஸ் இருக்கும் அது. ஸோ அந்த ரூல்ஸை ஒழுங்காக ஃபாலோ பண்ணாங்களா? பண்ணலைன்னா வந்து அதை கொஸ்டின் கேட்பாங்க, ஏன் நீ பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தண்டனை கொடுப்பாங்க. அதுவும் கொலை தண்டனைலாம் யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. அடுத்த தடவை பண்ணக்கூடாது, சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தண்டனை கொடுக்க முடியும். இதுக்கு 40 பேர் செத்தோம், இது கொலை கிடையாது. ஓகேவா? இது வந்து தவிர்த்திருக்க வேண்டிய ஒரு பெரிய ஒரு கொடூர ஆக்சிடென்ட். இந்த நேரத்தில் சொந்தங்களை இழந்து தவிக்கிற இத்தனை குடும்பங்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு தெரியும் என்ன சொன்னாலும் இது ஈடையாகாதுன்னு எனக்கு தெரியும். ஹாஸ்பிட்டலில் ட்ரீட் பண்ணிகிட்ருக்கிற எல்லாருமே சீக்கிரமாக க்யூர் ஆகி வரணுன்றதை இந்த நேரத்தில் நான் வேண்டிக்கிறேன். கூடிய சீக்கிரமே உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். மன்னிப்பு கேட்கல, கூடிய சீக்கிரமே உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். இது வந்து அவங்களுக்கான விஷயம் சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல அவங்களுக்கு மன்னிப்பே கேட்கல அப்படின்னு சொல்கிறது. மன்னிப்பு கேட்கக்கூடாது மக்களே. கோர்ட்டில் உனக்கு எதிராக அதே யூஸ் பண்ணுவாங்க, அதே பாயிண்ட்டை யூஸ் பண்ணுவாங்க மக்களே. ஆமாம், மன்னிப்பு கேட்டிருக்காருன்னா அவர் குற்ற உணர்ச்சி ஃபீல் பண்ணுறாரு, அப்போ அவர் மேலே தான் தப்பு இருக்குது, லேட்டாக வந்தால் தான் காரணம் அப்படின்வாங்க. அந்த லேட்டாகவும் வரலன்றாங்க. 3 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் அவங்க பர்மிஷன் கேட்டிருக்காங்க. 3 to 10 அவங்க கேட்ட பர்மிஷன் அந்த பேப்பரில் எழுதியிருக்கிறது 3 to 10. வந்தது 7 மணிக்கோ 7:30 மணிக்கோ என்னமோ வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். 8 மணிக்கு. அப்போ நீ வந்து 3 to 10க்கு நடுவில் இருக்குது. நீ கடைசியாக 9:30க்கும் வரல, 10:30க்கு தாண்டியா நீ வரல. நீ வந்தது 7 மணி to 8 அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து அது மீட்டிங்கே நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ விஜய் மேலே இதற்கு தப்பே கிடையாது மக்களே. சொன்ன டைமுக்கு வந்துட்டாங்க. விஜய் மேலே தப்பு கிடையாது, சொன்ன டைமுக்கு வந்துட்டாங்க. அந்த ஆர்கனைசர்ஸ் மேலே தப்பு இருக்கான்னு கேட்டால் அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, விசாரிப்பாங்க, அது என்னன்னு சொல்லுவாங்க, பார்ப்போம். ஆமா, கண்டிப்பா மக்களே அவங்க எல்லாம் கேள்வி கேட்கணும். தண்ணி எப்படி நீ கொடுக்காம போன, தண்ணி வீட்டுல இருந்து எடுத்து எதுவுமே தண்ணி கொடுக்குற வீடியோ தான் வந்துச்சு. இவங்க தண்ணி கொடுக்கலன்னு சொல்றாங்க, தண்ணி தான் கேனா கொடுத்துருக்காங்களே, உள்ளுக்குள்ள கொடுத்துருக்காங்க. ஆமா, செருப்பா கடந்துச்சுன்னு சொல்றாங்கல்ல. செருப்புங்களெல்லாம் காட்டுறாங்க, கடைசியா இந்த கிளம்பி போன செருப்புலாம் காட்டுறாங்க. ஃபுல்லா பிளாஸ்டிக் பாட்டில் அது கூடயே தான் கிடக்குது, பக்கத்துலயே வந்து பிளாஸ்டிக் பாட்டில் அவ்வளவு கிடக்குது, செருப்பு பக்கத்துலயே. என்ன பண்ணிட்டு இருப்பாங்க மக்களே அரசியல். ஸோ அது வந்து அதுக்கப்புறம் அரசியலுக்காக பேசுறாங்க மக்களே. அந்த மாதிரி தண்ணி பாட்டில் கொடுக்கல, இது பண்ணல, செருப்பு வீசினது வந்து கீழே இருக்கவங்கலாம் பதறி போய் கூப்பிடுறதுக்காக வீசினாங்களாம். அந்த வீடியோ பாத்தீங்களா நீங்க? பார்த்தேன். கேஷுவலா எடுத்து அடிச்சுக்கிட்டு, கேஷுவலா எடுத்து பால் விளையாடுற மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ நம்மளாம் என்ன பண்ணுவோம், சார் இப்போ கிளாஸ்ல இருக்கோம், என்ன பண்ணுவாங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சார் செருப்படுத்தி அடிச்சிட்டு, சார் நான் உங்களை கூப்பிட்டு நீங்க திரும்பி பார்க்கல, எனக்கு ஒரு டவுட், அதுக்காக தான் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக நான் செருப்படுத்தி உங்களை அடிச்சேன் சார்ன்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க, செருப்பை வாயில கவ கொடுத்து அடிச்சு கொண்டு போயிருவாங்க. இதெல்லாம் ரொம்ப ஓவர் இருக்கா இல்ல? கேட்க அது சொல்லாமே இருந்திருக்கலாம், வேற ஏதாவது சொல்லாது. இப்படிலாம் சொல்லி மாட்டிக்கிறாங்க, லூஸ் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் பிரச்சனை. இப்ப அவங்க வந்து என்னென்னமோ ட்ரை பண்றாங்க. அவங்க ட்ரையே பண்ணாம இருந்தாலே எல்லாரும் விஜய் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, அமைதியா போயிருக்கோம். இவங்க பண்ண ட்ரையில அது வந்து ஓவர் டூ ஆகி அது ரொம்ப, அதனால அவங்க இப்ப வந்து விஜய்க்கு ஏன் இவ்வளவு ஆதரவு நடக்குதுன்னா அதுக்கு காரணமே நீங்க தான். நீங்க வந்து இவனோட ஆதரவு குறைக்கணுன்றதுக்காக ஒரு விஷயம் பண்ணீங்களா, அதுதான் அது காரணமே. உங்க தலையிலே விடுஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5 மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனோம். இந்த மாதிரி எதுவுமே நடக்கல. ஆனால் கரூரில் மட்டும் ஏன் எப்படி நடக்குது, எப்படி நடக்குது? மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும், மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு அரசியல், இதான் மக்களே ப்ராப்பர் அரசியல். இதுல இருந்தா ஒரு அரசியல் பண்ண ஆரம்பிக்கிறது. இவ்வளவு நேரம் பேசிட்டு இங்கே தான் வந்து இளைய தளபதி நார்மல் ஆக்டர் விஜய் ஒரு அரசியல்வாதி விஜயா மாறி இருக்காரு. ஆடியன்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லாம ஒரு விஷயத்தை கன்வே பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி இவங்க நம்மள ஒரு எந்த அளவுக்கு இந்த வீடியோ எந்த அளவுக்கு ஒரு இன்டெலிஜென்ட்டான வீடியோனா, இதை வச்சு நீ கேஸ் கூட போட முடியாது. ரொம்ப அந்த வேர்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப கரெக்டான வேர்ட்ஸ். இப்போ வந்து மக்கள் எல்லாருக்கும் தெரியும் என்ன உண்மை நடந்துச்சு, அவ்வளோதான் சொன்னார். மக்களுக்கு என்ன நடந்துச்சுன்னா அது எதுவாக வேணா இருக்கலாம், ஆக்சிடென்ட்டாக இருக்கலாம், என் மேலே தப்பு இல்லை ஆக்சிடென்ட் தான்றது மக்களுக்கு தெரிஞ்சிருக்கா இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு சதி நடந்திருக்குன்னு மக்களுக்கு தெரிஞ்சதா இருக்கலாம். நீ எதுவாக வேணா இருக்கலாம். நீ வந்து என்ன இப்போ நான் இதுதான் சொன்ன, நீ யூ கேன் புட் வேர்ட்ஸ் இன் மை மவுத். இப்போ நீயா சொல்ல முடியாது, வேற எதுவும் போட முடியாது. சிஎம் சார், உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுங்க, அவங்க மேலே கை வைக்காது. நான் ஒன்று வீட்டில் இருப்பேன், இல்லை நான் ஆஃபீஸில் இருப்பேன், என்ன வேணாலும் செய்யுங்க. நண்பர்களே, தோழர்களே, நம்மளோட அரசியல் பயணம் இன்னும் ஸ்ட்ராங்காக, இன்னும் தைரியத்தோட கண்டினியூ ஆகும். இதுல என்னன்னா, அந்த லைன்ல எல்லாருமே எஃப்ஐஆர் போடுறாங்க அப்படின்றது ஒரு பாஸ். அங்க இருந்து அவரோட தலையை ஒரு திருப்பி அங்க இருந்து ஒன்னு ஆரம்பிப்பாரு பேரு சிஎம் சார். அங்க இருந்து வந்து உங்களுக்கு எதுவும் பண்ணா என் மேல, இப்ப வந்து நீ மேல கேஸ் போடுறாங்க, கேஸ் போடுறது என் மேல கேஸ் போடுங்க அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கும். ரெண்டாவது வந்து மக்களை கொன்னல, மக்களை கொல்லாம ஏன்டா
நீ இதுல எந்த விஷயமா எடுத்துக்கிறன்றது உன்னை பொறுத்தது. இப்ப கேஸ் போட்டு இப்ப இந்த மாதிரி தூண்டி இருக்காரு அப்படின்னு சொன்னா வந்து நான் அதை சொல்லவே இல்லைன்னு சொல்லி ஈஸியா எஸ்கேப் ஆயிடுவாங்க. இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துருப்பாங்கல்ல மக்களே, அப்புறம் கூப்பிட்டு ஒரு கடைசியா இன்னொரு படம் ஒண்ணு பண்ண சொல்லணும். நல்லா நல்லா எழுதி கொடுத்துருக்காங்க, சூப்பரா பேசியிருக்க, கிளியரா இருக்கு. இல்ல இது வந்து பண்ணி ஒரு படம் எடுத்து அப்படிலாம் இருக்காது மக்களே. இது இந்த ஆளே தான் எழுதியிருப்பான். பட் ஆனா வந்து அவங்க கிட்ட அப்ரூவல் வந்திருக்கும். லீகல் டீம்லாம் சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் சொன்னீங்கன்னா உங்களுக்கே பிரச்சனையாகும், இதெல்லாம் சொல்லக்கூடாது, சில விஷயங்கள்லாம் ரொம்ப சென்சிட்டிவ். நீங்கள் கோவமே பட்டாலும் உனக்கு கோவம் எவ்வளோ இருந்தாலும் அதை நீ வெளிக்காட்ட முடியாது. அதான் இங்கே உண்மை. நீ வந்து அக்யூஸே பண்ண முடியாது. இப்போ இவன் தான் பண்ணா, இவன் தான் செருப்புலாம் விட்டு வீசுறான் அப்படின்லாம் நீ கத்தி கத்தி பேசுனா உன்னை வந்து என்ன சொல்கிறது, வன்முறை தூண்டுன்னு சொல்லி உன்னை குண்டாஸ் போட்டானா என்ன பண்ணுவேன்? அவ்வளோதான், முடிச்சு விட்டுருவாங்க. இப்போ 6 மாதம் தான் இப்போ எலெக்ஷனுக்கு இருக்குது. நீ அறிவு இருக்கிறவன் என்ன பண்ணுவானா, உள்ளே போயெல்லாம் உட்கார முடியாது. இப்போ உட்காந்துட்டு நீ எப்போ வெளியே வருது, வெளியவே வர விட மாட்டான். அப்புறம் அவங்க எவனா ஒருத்தன் ஜெயிப்பான். அப்புறம் 5 வருஷம் நீ வெயிட் பண்ண, திருப்பி நல்லது பண்ணணும்னு நினைச்சாலும். எனக்கு தெரிஞ்சு நீட்டா படம் நடிச்சுட்டே போயிடலாம் மக்களே. இவங்களோட பஞ்சாயத்தா இருக்கு மக்களே. ஒரு படத்துக்குலாம் நான் வெயிட்டிங் மக்களே. அடுத்து ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு படத்தை பண்ணியா, நம்ம தாத்தாலாம் பாருங்க இன்னும் வரைக்கும் ஆளு பண்ணிக்கிட்டு இருக்காரு படம். மக்களே அந்த மாதிரி உன்னால அதுதான் மக்களை எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. நீ பேக் அடிப்பன் தான். இப்போ இவ்வளோ விஷயம் பண்ணாங்கல்ல, எதுக்கு அந்த கருப்பு கலர் போஸ்டர் ஓட்டினாங்க, கொலைகாரன் விஜய் 40 பேர் 50 பேரை கொண்டான் விஜய் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டர் ஓட்டினாங்கல்ல, அதெல்லாம் எதுக்கு பண்ணாங்க? இப்போ இந்த யூடியூப் சேனலில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்களே, கொலைகாரன் திருப்பி டெய்லி வீடியோ போடுறாங்கல்ல, எதுக்கு பண்ணுறாங்க? இப்போ அவங்கள ஜெயிக்க விடக்கூடாது மக்களே. இந்த ஒரு ஸ்டான்ஸ் விஜய் எடுத்தார்ல, இப்போ வந்த இந்த ஸ்பீச் இருக்குல்ல, இப்போ பேசுகிற அந்த 4 நிமிஷம் வீடியோ, அது சூப்பர். ஆக்சுவலாக இது இப்படி தான் பண்ணணும். இதை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன, இது அடுத்த கட்டமாக கொண்டு போகிறப்போ அந்த பாதிக்கப்பட்ட மக்களை டைரெக்டாக போய் பார்த்து அவங்க காலில் விழுந்துடணும். இல்ல அது எனக்கு வந்து அது நம்பிக்கை இருக்கு மக்களே. எனக்கு வந்து கண்டிப்பா போய் பாப்பாப்புல அந்த மக்களுக்கு வந்து செய்ய வேண்டியது செய்வாப்புல. அது மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு மாரல் சப்போர்ட்டாவே வந்து கூட இருப்பாப்புல. அதுல வந்து ஏன்னா வந்து இதுக்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இந்த ஆள் பண்ணிக்கிட்டு இருந்தார் மக்களே. சினிமாவில் இருக்கும்போது அந்த மாதிரி ஜென்யூனா ஃப்ரம் த ஹார்ட் பண்ற மனுஷன் தான் இது. ஓகேவா? அதுல எனக்கு சந்தேகம் இல்லை, அது கண்டிப்பா பண்ணுவாப்புல. அப்புறம் இந்த வீடியோ இப்போ வந்ததுக்கப்புறம் வந்து ஒரு செக்ஷன் ஃபுல்லாக சப்போர்ட்டு, ஒரு செக்ஷன் ஃபுல்லாக வந்து இவரை வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க, நார்சிசிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? அடுத்தவனோட கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்படுறவங்க நார்சிசிஸ்ட். இல்லை, என்ன எல்லாரும் வந்து இது பண்ணணும். யார் இவரெல்லாம் பேசிட்டு இருக்காரு? வயசானவர் யார்? என்னது மேலே ஏதோ வயசானவர்கிட்ட மைக்? எம்ஜிஆரோட இதில் இருந்தவரான். என்ன வருது அவரு? எம்ஜிஆரை தவிர நடிகர்கள் யாரும் அரசியலுக்கு வந்து ஜெயிச்சதில்லை. முன்னாள் அமைச்சர் ஜெயலலிதாவும் நடிகை தானே மக்களே. அதான் சும்மா ஏதாவது முக ஸ்டாலினும் நடிச்சவர் தானே, படம் நடிச்சவர் தானே. அதுக்கடுத்து துணை முதலமைச்சரும் படம் நடிச்சவர் தான். ஏன் கோமால இருந்தீங்களா தாத்தா? என்ன டீம் என்ன மேட்ச்னே தெரியாம நீங்க உங்க மைக்கா நீட்டிக்கிட்டு இருக்காங்க உங்ககிட்ட. என்ன சொல்றது, சீமான் போட்டுருக்காங்க. அரசியல் மீம்ஸ் எல்லாம் ரியாக்ட் பண்ணுவோம் மக்களே. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இல்ல இவரு வந்து விஜய் வந்து எதிர்த்து ஒரு வீடியோ இது பண்ணியிருந்தாரு. அசார் போடுங்க அசாரு. அவன் அடிப்போம். ஏன் அடிப்போம்? அவன் அடிப்போம், சும்மா அடிப்போம். என்ன பேசுறேன், தப்பா பேசுனா அடிப்போம். அவனோட விஷயத்த சொல்றான், நம்ம அதை பார்த்து அவனுக்கு கருத்து சொல்லுவோம். நம்மளுக்கே யாரா கருத்து சொல்லணும். நமக்கு அரசியலே தெரியாம தீ மாதிரி பேசிட்டு இருக்கோம். ஏதோ பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் மாதிரி பிரசாந்த் கிஷோன் ட்ரைனிங்லாம் ஃபுல் எடுத்துட்டு. மக்களே உனக்கு என்ன மக்களே ரேஷனல் திங்கிங் இருந்தா போதும் மக்களே. நார்மலா இது உனக்கு ஒரு அறிவு பேசிக் தெரியாதா? பார்த்தா தெரியும்ல, ஒன்னு சேர்ந்தா ரெண்டுன்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன இதுவா வேணும் உனக்கு? எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க அசீம் பேசுறேன். இந்த காணொலி பதிவு எதுக்குன்னா, கடந்த செப்டம்பர் 27 சனிக்கிழமை அன்னைக்கு கரூர்ல தாவேகா மாநாட்டுல 41 அப்பாவி உயிர்கள் இறந்து போயிருக்காங்க. அந்தால் பண்ணது நடிப்புன்னு சொல்றீங்களே, இது என்னது? என்னக்கா இது இப்படி ஆயிடுச்சு? ஐயோ சிரிக்க கூடாது மக்களே, ஐயோ சென்சிட்டிவ், சாரி. அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க, இறந்து போயிட்டாங்க. அதுக்கு நம்ம கண்டோலன்ஸ் மக்களே, கண்டோலன்ஸ் தானே சொல்லுவாங்க. நம்மளோட கண்டோலன்ஸ். நம்ம எதுவுமே பண்ண முடியாது மக்களே. நம்ம என்ன பண்ணலாம்? நம்மளுக்கு என்ன ஆசை அது நடக்கணும்ட்டு. நல்ல வேளை நான் தப்பிச்சிட்டேன்றது இதுதான் இருக்கு எனக்கு. நான் போயிருப்பேன் மக்களே, நான் எல்லா கூட்டத்துக்கும் போவேன். ஒரு கடைசி 2-3 கூட்டத்துக்கு போறது இல்ல, வேலை இருக்கிறதுனால. உன்னை எல்லாம் நசிக்கு போட்டாங்கன்னா உங்க மேல ட்விஸ்டா கிட பண்ணிடலாம். தயவு செஞ்சு அதெல்லாம் பண்ணாத. நமக்கு என்ன பண்ணுவாங்க, ஈஸியா முடிச்சு விட்டுருவாங்க நம்மளெல்லாம். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த கூட்டம்லாம் யாரை பார்க்க வந்த கூட்டம், இறந்த மக்கள் எல்லாம் யாரு பேச்சை கேட்கறதுக்காக வந்தாங்கன்றது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, இந்தியாவுக்கு தெரியும். டைரக்டா பாயிண்ட் போறேன். திரு விஜய் அவர்கள், உங்களை பார்க்க வந்த கூட்டம், அந்த கூட்டத்துல அத்தனை பேர் நெரிசல்ல மூச்சு முட்டி இருந்ததை நீங்களே அன்னைக்கு பேசும்போது அந்த விஜய் மாதிரி பேசல, இந்த ஆளு விஜய் மாதிரி பேசுனுங்கிறான். விஜய் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். சரி சரி, கோவத்துல பேசுறவங்களே வெயிட் பண்ணு.
நீங்களே எல்லாத்தையும் பாத்தீங்க. பார்த்து என்ன பண்ணீங்க? ஒன்னும் பண்ணல. கரூர்ல இருந்து நீங்க உங்க தனி விமானத்தை பிடிப்பதற்காக திருச்சிக்கு போனீங்க இல்லையா? போற வழியில உங்களுக்கு போன் கால் வராமையா இருந்துச்சு? கண்டிப்பா அப்டேட் பண்ணிருப்பாங்களே. அப்ப நின்னீங்களா? ஒன்னும் நிக்கல. அது மட்டும் இல்லாம திருச்சியில நீங்க இறங்கி உங்க இல்ல அப்ப வந்து உடனே உடனே ரிட்டர்ன் வந்திருக்கணும். ஏன் வரல? அந்த கேள்விக்கார மக்களே, இவங்க எல்லாம் ஈஸின்னு நினைச்சிட்டு இருக்காங்க மக்களே. இந்த என்ன ஒன்று விஷயம் தெரியுமா, சாதாரண வாழ்க்கையில் ஒரு பிரேக்கப் நடக்கும் மக்களே. ஒரு பொண்ணு வேணான்னு சொல்லியிருப்பா, இல்லைன்னா ஒரு பையன் வேணான்னு சொல்லியிருப்பான், அவ்வளோதான் நடந்திருக்கும். இவங்க எத்தனை வருஷத்துக்கு அதே நினச்சி டிப்ரெஷனில் இருப்பாங்க தெரியுமா? சாதாரண விஷயம், பேசிக். எனக்கு உன்னை பிடிக்கல, எல்லார் வாழ்க்கையும் நடக்கல, தினம் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தனுக்கு வந்து ஃபோன் காலில் பிரேக்கப் பண்ணியிருப்பான் எவ்வளவு. அவன் அப்படியே உடஞ்சி போயிடுவான் மக்களே. சாதாரண ஒரு பிரேக்கப்புக்கு உடஞ்சி அவனால் அடுத்த நாள் நகராது, அடுத்த வாரம் ஓடாது, மாத கணக்காக ஒரு மாதிரி இருப்பான், அழுவானுங்க, டிப்ரெஷனுக்கு போவானுங்க, ஷ்ரிங்கப் பார்ப்பானுங்க, மாத்திரை போடுவானுங்க, இதெல்லாம் பண்ணுவானுங்க மக்களே. சாதாரண ஒரு பிரேக்கப்புக்கு ஒருத்தி வேணாம் இல்லை ஒருத்தன் வேணான்னு சொல்கிறதுக்கு 42 பேர் என் கூட்டத்தில் செத்துக்கிறாங்க. எனக்கு எப்படி இருக்கும் முதல் 2 நாள்? அதை அந்த நியூஸை கேட்டோன்னே எனக்கு எப்படி இருக்கும்? நீ வந்து கொடூர அரக்கனாக இருந்தால் மட்டும்தான் உன்னால் வந்து அந்த இடத்துல யோசிக்கவே முடியும். பேசிக்காக உனக்கு யோசனைன்றதே இருக்காது, மங்களாக தான் எல்லாமே தெரியும். அந்த நேரத்தில் வந்து எப்படி இவெல்லாம் எப்படி ஒரு தலைவனாக இருக்க முடியும்? அப்போனா வந்து ஓடி போகிறவங்களாம் எப்படி ஒரு தலைவனாக இருக்க முடியும்? அப்படிலாம் பேசுகிறாங்க. ஏண்டா டேய், தலைவனாக இருந்தாலும் மனுஷன் தான்டா, அவனை கடவுளா அவன்? யோசிச்சு பாரு மக்களே, சாதாரண பிரேக்கப்பே உன்னால தாங்க முடியாது. 42 பேர் உன் கூட்டத்தில் வந்தவன், உன்னை பார்க்க வந்தவன், குழந்தைங்கலாம் செத்துருக்குன்னு அதை கேள்விப்படும் போது உனக்கு நீ ஷெல் ஷாக்குன்னு சொல்லுவாங்க மக்களே. அது என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல. எங்கள் அப்பா செத்துருக்காரு, எங்கள் அப்பா செத்தப்ப நான் என்ன ஆனேன்னு எனக்கு தெரியும் மக்களே. எல்லாரும் அதை அனுபவிச்சிருப்பாங்க. அது எந்த அளவுக்கு ஒரு ஆளை லாக் பண்ணணும்னு சொல்லிட்டு. உன்னை நம்பி வந்து உன் கூட்டத்தில் 40-50 பேர் செத்துருக்காங்க, அதில் ஒரு 4-5 குழந்தைங்க இருக்கு அப்படின்னு சொன்னா நீ என்ன நிலைமைக்கு போவ? நீ அங்கெல்லாம் யோசிக்க முடியாது. அது வெயிட் பண்ணி வெளியே வரணும். அதே நேரத்தில் சுற்றி அத்தனை பேர் பேசுவாங்க, ஐயோ இதாயிருச்சு. இவ்வளவு விஷயத்தையும் கேட்கணும். அதே நேரத்தில் லீகல் டீமும் வருது, உங்க டீம் மேல கேஸும் போட்டிருக்காங்க, இவ்வளவு விஷயம் பண்றாங்க. வெளியே உன்னை வந்து கொலகாரன்ற அளவுக்கு வெளியே பேசிட்டு இருக்காங்க. இத்தனை விஷயமும் உன்னை நோக்கி அப்படி சுத்தி அழுத்தி வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு மனுஷன் என்னவா மக்களே, விட்டு ஓடுவான்னு நினைச்சாங்க எல்லாருமே. அங்கதான் மக்களே, அங்கதான் மக்களே இந்த 4 நிமிஷம் வீடியோ போட்டப்பதான் வந்து நார்மல் விஜய் லீடர் விஜயா மாறினான். அவன் ஓடி இருந்தானா அவன் பொட்டன்னு நானே சொல்லிருப்பேன். அவ்வளோ வெயிட் பண்ணி அதுலேருந்து வெளியே வந்து அதுக்கப்புறம் யோசிச்சு இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு, அதே நேரத்தில் இப்போ விஜய்க்கு வந்து சந்தேகம் இருக்குது. இந்த இப்போ நடந்த விஷயத்தில் வந்து நார்மலாக நடக்கலன்னு ஒரு சந்தேகம் இருக்குன்றதா நான் என்னோட புரிதல் அந்த வீடியோ பார்த்த வரைக்கும். ரொம்ப ஜெனினாவே எனக்கு சந்தேகம் இருக்குது இதில் நடந்ததில்ல. அப்படியே இருக்கலாம்ல, அது உண்மையிலேன்னு கண்டுபிடிக்க வேண்டியது கோர்ட்டு, இல்லைன்னா அதுக்கு யார் விசாரணை. எனக்கு டவுட் இருக்கலாம், என் விஷயம் நான் போன இடத்துல இப்படி நடந்துச்சு. நான் இது வரைக்கும் பண்ண இடத்துல இவ்வளோ பெரிய விஷயம் நடந்தது கிடையாது. சின்ன சின்ன மயக்கங்கள் அங்கங்கே நடந்திருக்கு, 2-3 உயிர்களும் அதில் போயிருக்கு, அதுவும் நடந்திருக்கு. ஆனால் வந்து இந்த அளவுக்கு எனக்கு நடந்ததில்லை. 40 பேர் குழந்தைங்களாம் சேர்த்ததெல்லாம் நான் வந்து எனக்கு வந்து இது செம்ம ஷாக்கிங்காக இருக்குது. எனக்கு இது மேலே சந்தேகம் இருக்குது அப்படின்னு ஒருத்தன் சந்தேகப்படுறது தப்பு கிடையாது. அதே நேரத்தில் அத்தனை பேர் அங்கே இருந்து அத்தனை மக்களும் வந்து அங்கே கூட்டத்தில் இருந்தவங்களே சொல்கிறாங்க நேராக, இவங்க தான் பண்ணியிருக்கணும், இவங்க தான் சரியாக பண்ணியிருக்கணும், எதுக்கு விஜய் மேலே தப்பு போடுறீங்க அப்படின்னு அத்தனை பேர் பேசுகிறாங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப வந்து ஒரு வேளை இருக்குமோ அப்படின்னு விஜய்க்கு டவுட் வருது, தப்பு கிடையாது. ஸோ அந்த ஆள் அந்த வீடியோ பண்ண வரைக்கும் வந்து எனக்கு அதை பார்த்துட்டு ஒரே நார்சிசிஸ்ட்ன்றாங்க. அப்புறம் வந்து என்ன சொல்கிறது, ஏதோ ஒரு வேர்டு சொல்லுவாங்களே, மெயின் கேரக்டர் சிண்ட்ரோம் இவருக்கு மெயின் கேரக்டராகவே இருக்கணும். இவங்க போயிட்டு என்ன பண்ணுறாங்க, சைக்காட்டிஸ்ட்டை பார்த்துருப்பாங்க. இவங்க சைக்காட்டிஸ்ட்லாம் டெய்லி இவங்க கிட்ட பேசுகிறப்போ சில வேர்ட்ஸ்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த வேர்ட்ஸ்லாம் காதில் போட்டு மண்டைகளை வச்சுக்க வேண்டியது. அது எப்பயாவது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது வந்து அந்த வேர்ட்ஸ் எல்லாம் வெளியே சொல்லி விட்டுருது. இவர் வந்து சோசியோபேத், இவர் வந்து சைக்கோபேத்து, இவர் வந்து நார்சிசிஸ்ட், மெயின் கேரக்டர் சிண்ட்ரோம் இருக்குது. அதுக்கெல்லாம் ஒரு 4 நிமிஷம் வீடியோவில் வச்சு எப்பறம் இவ்வளோ டிடெக்ட் பண்ணுறீங்க? யாரா நீங்கள்? இப்பதான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. இவ்வளவு வருஷமா அவருக்கு படம் நடிச்சிருக்காரு, எவ்வளவோ படத்துல கூட்டம் வந்திருக்கு, விழுப்புரம்ல எல்லாம் ஒரு பிரச்சனை நடந்து ஓடினாரு, அதெல்லாம் அப்பெல்லாம் அவங்க கண்டுக்கவே இல்லை. ஏன்னா அப்ப ஒரு அரசியலே கிடையாது. அவரால் பிரச்சனை வராதுன்னு எல்லாருக்கும் தெரியும் மக்களே. இப்ப இவரால ஒரு பிரச்சனை மக்களே, இவர் உள்ள வரனால உனக்கு ஜெனியூனா உன்னோட பிரச்சனை விஜய பிடிக்காது, அவ்வளவுதான். அதுக்கு வந்து வேற ஏதோ ரீசன்லாம் நீ சேவ் பண்ணி என்ன உன் சைடில் எதுலாம் நீ ரேஷனல் திங்கிங் பண்ணுறன்னு சொல்லிட்டு நீ ரேஷனல் திங்கிங்கே பண்ணுறது கிடையாது. விஜயை பிடிக்கல, எனக்கு இப்போ ஒரு பாயிண்ட் கிடச்சிருக்கு, நான் அடிக்க போகிறேன் விஜய், அவ்வளோதான். அதான் பண்ணுறேன். நீ அது பண்ணக்கூடாதுல்ல. அப்போ விஜய் பண்ணது தப்புனா நீ பண்ணுறது அதை விட 100% தப்பு இல்லை. அது விஜயாவது டைரக்ட் அக்யூசேஷன் வைக்கல, அது ஒருமே பூடகமாக சொல்லியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. நீ டைரக்டா கொலகாரன் பேசிக்கிட்டு இருக்கிய, அதெல்லாம் தப்பு இல்லை. சிலர் பண்ணுறதெல்லாம் தப்பு இல்லை, ஒருத்தன் அப்படிலாம் சொல்லவே கூடாது. விமானத்தை பிடிக்கிறதுக்காக போயிட்டு இருக்கும் ஒரு நிருபர்கள் கேட்குறாங்க, சார் 31 உயிர்கள்
போயிருக்கேன் சார், நீங்க என்ன சார் பார்க்காம போறீங்கன்னு உங்க காதுல வாங்கியும் வாங்காத மாதிரி புறமுதுகு காட்டி ஓடுனீங்க. நீங்க எல்லாம் என்ன சார் தலைவர்? ஆனா தலைவரை விடுங்க, நீங்க எல்லாம் என்னங்க மனுஷன்? இவன் என்ன பண்ணுவான்னு பார்க்கணும் மக்களே. கூட்டமும் வராது, வரதே 39 பேர் வருவாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இவனுங்க யார் லைஃப்லயும் ஃபேஸ் கூட பண்ண மாட்டானுங்க மக்களே. நீங்க எல்லாம் வந்து இப்படி போன்ல இப்படி பார்த்து கோவமா வர, பார்த்து அந்த விஷயத்தை பார்த்து கோவமா வர. பிக் பாஸ்லயே அழுதுட்டு தான் இருந்தா மக்களே. இவன் எவ்வளவு நாள் டிப்ரெஷன்ல உட்கார்ந்து இந்த வெளியில போறேன்னு சொல்லிட்டு இருந்தான். சாதாரணமா ஏதோ சண்டை, பிக் பாஸ்ல ஒரு 4-5 பேர் சண்டை போடுறதே உன்னால தாங்க முடியல, நீ ஓரமா போய் உட்காந்துக்கிட்ட. நான் எப்பவுமே நான் இந்த கோட்பாடு, இந்த கட்சி, இந்த லொட்டு லூஸ்கள் எல்லாம் நான் இருக்கிறேன் நான் சொன்னதே இல்லை. நான் பிகினிங்லேருந்தே நான் ஒரு ஃப்ரீ திங்கர், இப்பயும் நான் அதே ஃப்ரீ திங்கர் தான். நீங்கள் பெரியாரை பற்றி 4 தவறான விஷயங்கள் சொல்கிறீங்க, அதில் உண்மை இருக்குன்னா அதை நான் ஒத்துப்பேன். அப்படியா சொன்னாரு, தப்பை தான் சொல்லியிருக்காரு, நான் ஒத்துப்பேன். அப்படி சொல்ல தான் பெரியாரே சொல்லியிருக்காரு. அதுதான் மக்களே, இது சரியான பாயிண்ட் மக்களே. நான் சொல்றதே பெரியார் சொன்னதே தப்பா இருந்தாலும் ஆமா தப்பு தான் அப்படின்றத வந்து கரெக்டா இருந்தா ஏத்துக்கணும். அதுதான் பெரியாரே சொன்ன விஷயம். நீ ரேஷனல் திங்க் பண்ணு. ரேஷனல் திங்கிங்னா அதுதான். இவங்க எப்படின்னா பெரியாரையே வந்து எப்படின்னா வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. பெரியார் எது சொன்னாலும் கரெக்ட், சொன்னதுதான் கரெக்ட். அது பெரியாரே வந்து சோட்டால் அடிப்பார் வந்து பார்த்தாருன்னா. நான் அது சொல்லவே இல்லடா, நான் சொன்னாலும் தப்பா இருந்தா தப்புன்னு சொன்னா சந்தோஷப்படுவார் பெரியார். இதுதான் எனக்கு வேணும், நீ யோசி, ஃப்ரீ திங்கரா யோசி. அதுதான் இருந்தாலும் எதிர்பார்த்தது. இந்த பாயிண்ட் எனக்கு ரொம்ப புக் மாதிரி போட்டு புக்க போட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. பெரியார் புக் மாதிரி, பெரியார் புக் பைபிள் மாதிரி பெரியார் படிச்சிட்டு இருக்காங்க இவங்க. அசார் தானே? அசாரே கிடையாது மக்களே, பேர் வேற ஏதோ போட்டீங்க. ஐயோ அசீம், பேர் அசாரே கிடையாது, அசீம். நீங்க ஏன் அவருக்கு பேரை வைக்கிறீங்க? ஃப்ரீ திங்கரா இருந்துட்டு இப்படி பேர்லாம் எல்லாத்துக்கும் மாத்தி மாத்திலாம் வைக்க கூட. எனக்கு ஒருத்தர் போன் பண்ணுவாரு, என்ன சந்தோஷம்னு கூப்பிட்டு. இன்னுமா இன்னும் பல வருஷமா எனக்கு அவர் தெரியும். இல்ல சந்தோஷம், அது எப்படின்னா ஏன் பேர் வச்சு கூப்பிடுற அவர்கிட்ட சொல்லவும் முடியல. சார் சதீஷ், சார் சதீஷ் அப்பப்ப மாத்துவாரு. சந்தோஷனே நம்பி கூப்பிட்டு இருக்காரு. ஆனா வந்து நல்லாதான் இருக்கும் சில நேரத்துல. சந்தோஷம் பேசிக்கிட்டு இருக்காரு, சந்தோஷமா பேசணும்னு விட்டுருவான். நான் அந்த அளவுக்கு நான் ஒரு இன்ட்ரோவர்ட்ன்றத பதிவு பண்றேன். அங்க சின்ன குழந்தை வந்துச்சுங்க, பச்சில குழந்தை வந்துச்சு. அந்த குழந்தை உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்காக வந்துச்சா? வயது முதிர்ந்தவர்கள் வந்தாங்க, கர்ப்பிணி பெண் வந்தாங்க, வாய் பேச முடியாத பெண் வந்துச்சு. அழுக்குறல்ங்க. ஒரு சின்ன பச்சை குழந்தை மிதிப்பட்டு அந்த ஸ்டாம்பேல கழுத்து எலும்பு உடைஞ்சு செத்துருக்காங்க. கேட்கிற எங்களுக்கு பதிக்குதுங்க நெஞ்சு. ஆனா உங்களுக்கு கொஞ்சம் கூட அதை பத்தி கவலை இல்ல. ஸ்ட்ரைட்டா சென்னை வந்துட்டீங்க. சரிங்க, இது நடந்தது செப்டம்பர் 27 சனிக்கிழமை. இன்னைக்கு என்ன கிழமை? அக்டோபர் 1 புதன்கிழமை. இடையில 4 நாள் இருக்கு. இந்த விஷயத்த பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு 4 நாளா? நீங்க சொல்றீங்களா என்னோட ரசிகர்கள் வர்ச்சுவல் வாரியர்ஸ்னு? ஒரு சின்ன திருத்தம், உங்க ரசிகர்கள் மட்டும் வர்ச்சுவல் வாரியர்ஸ் இல்ல, தலைவரா சொல்லப்படுற நீங்களும் வர்ச்சுவல் வாரியர்ஸ் தான். ஆனா மேடைக்கு மேல திமுக அது பண்ணுச்சு இது பண்ணுச்சு என்னென்னமோ சொல்றீங்களா இந்த ஆட்சி பத்தி குறையா? நீ எந்த ஆட்சி பத்தி குறை சொல்றீங்களோ அந்த ஆட்சி மூலியமா இன்னைக்கு அரியணையில் இருக்கிற தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்கள் தான் அன்னைக்கு சனிக்கிழமை நைட்டு திருச்சியில போயிட்டு உயிரிழந்த குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவிச்சாங்க. அப்ப கூட வந்து கேக்குறாங்க, திருச்சியில யார் உயிரிழந்தா? திருச்சிக்கு போயிருப்பாங்க. திருச்சியில இருந்து அஞ்சலி செலுத்துவாரோ? அது பண்ணுவாங்கல்ல, பண்ணுவாங்க. பெரிய ஆளுங்களா இருப்பாங்க, அரசியல் பெரிய விஷயம் தான் போல. பண்ண முடியும் மக்களே, டெலிபோர்ட்லாம் ஆவாங்க அவங்க. அப்ப அவர் சென்னையில இருந்து விஜய் பண்ணது உங்களுக்கு தெரியலையா? அவரும் டெலிபோர்ட் பண்ணி தான் வந்தாரு. ஃபிளைட்ல அது பறக்காது மக்களே, உனக்கு அது போய் ஃபிளைட்னு ஒரு விஷயமே கிடையாது. திருச்சியில இருந்து வந்து கரூர்ல இருக்க மக்களுக்கு அஞ்சலி செலுத்துவாங்க. எப்படி வந்து முதலமைச்சர் வந்து திருச்சியில இருந்து கரூர்ல இருக்க அஞ்சலி செலுத்தினாரோ தெரியாம ஸ்லிப் ஆயிட்டான் விடு மக்களே, தெரியாம ஸ்லிப் ஆயிட்டான் விடு மக்களே. தெரியாம ஸ்லிப் ஆக கூட மக்களே, பார்த்து பேசணும். அதுக்கு தான் பேப்பர் வச்சுக்கணும், ஏ4 சீட் வச்சுக்கணும். விஜய் மாதிரி இப்ப தெரியுதா? இப்ப நம்மளே போட்டு அடிக்கிறோம்ல, எவ்வளவு அடிப்பாங்க இந்த மாதிரி எல்லாம் ஸ்லிப் ஆனா. அந்த எவ்வளவு போட்டு செய்வாங்க, உன்னையெல்லாம் விட்டுருவாங்க. நீ எல்லாம் பேசினா மதி கூட மாட்டாங்க. பொடி குஞ்சு நமக்கு கீழே, இவருக்கு கீழே தான் நம்மளே பொடி குஞ்சு கேட்டுக்கிறீங்க. நமக்கு மேல இருக்க சின்ன பொடி குஞ்சு. அந்த எல்லாம் பேசினா, பேப்பர் எல்லாம் பேசினா ஒரு வேர்டு எப்பனா மிஸ் ஆகாதன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சரி, இது விஜயால தான் நினைச்சு நீங்க விஜய் அரெஸ்ட் பண்ணுவீங்களா? அப்ப கூட சிஎம் என்னதுமா சொன்னாரு, இதை நான் அரசியலா பார்க்கல, என்னுடைய தமிழ் மக்கள் இறந்திருக்காங்க, அதை பார்க்க தான் நான் வந்திருக்கேன், எனக்கு அவங்க உயிர் தான் முக்கியம்னு. அதே தான் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் சொன்னாங்க நிருபர்களுக்கு கேட்கும் போது. நான் அரசியலா நாங்க பார்க்கல, நாங்க எங்களோட மக்கள் இறந்திருக்கா நாங்க வந்து நிக்கிறோம். அப்போ நீங்க குறை சொன்ன அந்த ஆட்சி இப்ப நடந்துட்டு இருக்கு, நீங்க சொல்றீங்க இல்லையா, அந்த ஆட்சியில நிக்கிறவங்க தான் மக்களோட நின்னாங்க. நீ இவ்வளோ பேசுறல்ல, அதே இன்டர்வியூஸ் தான் மக்களும் பார்த்தாங்க. ஆனா மக்கள் மனசுல ஏதாவது ஒரு மாற்றம் வந்துச்சா? ஏன் மக்கள் இன்னும் விஜய்க்கு சப்போர்ட் பண்றாங்களே, ஏன் அதை எங்கன்னா யோசிச்சு பாக்குறாங்களா? ஒரே ரீசன் தான் மக்களே. மக்கள்லாம் அந்த மறதி ஒரு தேசிய வியாதின்னு இவனுக்கு சும்மா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க.
மறக்கிறதே கிடையாது, எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்காங்க. எவன் எந்த மாதிரி ஆளு, எவன் இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணியிருக்கான், எவன் ஒழுங்கே கிடையாதுன்றதெல்லாம் எல்லாம் தெரியும். எடுத்து போட்டுறாங்க மக்களே வீடியோல. இல்ல வீடியோ எடுத்து போடுறது வேற, இவங்களுக்கே தெரியாதா நீ பாஸ்ட்ல என்ன பண்ணிருக்கன்னு தெரியாதா, நீ அப்ப என்ன பண்ண, இவருக்கு என்னென்ன மாதிரிலாம் பண்ண, காமராஜரை என்னென்ன மாதிரிலாம் அசிங்கப்படுத்துனீங்க, எவ்வளவு கேவலப்படுத்துனீங்க, எல்லாம் தெரியும்ல இவங்களுக்கு. தெரியும் தெரியலனால இங்க எடுத்து ரீகால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மக்கள். எடுத்து போட்டு பாத்துக்க, இங்க பாத்தியா அங்க பேசியிருக்கான் மறந்துட்டியா, அந்த பாரு இத பாரு, இது அன்று இது இன்று அப்படின்னு போட்டு அதெல்லாம் மனசுல இருக்கும். நீ வந்து எந்தெந்த நேரத்துல எந்தெந்த மாதிரி டைப்பா மூஞ்ச மாத்துவான்னு எல்லாருக்கும் தெரியும். அதனாலதான் இன்னும் வந்து விஜய் மேல இருக்க நம்பிக்கை இன்னும் உடையாம இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். அந்த நம்பிக்கையை அந்த ஆளு காப்பாற்றணும். ஒத்த இவ்வளோ வச்சுருக்காங்களே உன்னை, இவ்வளோ பெரிய விஷயம் நடந்தும் உன் மேலே ஒரு ஃபாலோவர்ஸ் அப்படியே இருக்கானுங்கன்னா அதை ஒத்த தயவு செஞ்சு யூஸ் பண்ணி நல்லதுக்கு மாற்றி தொலையா. ஆமாம், ஒழுங்கா அரசியலை கற்றுக்கிட்டு அரசியல். ஆமாம், நீ கற்றுக்கிட்டே ஆகணும், வேறு வழியே இல்லை. ஏதாவது புக்கு எவன்கிட்டயா கேட்டு நல்லா 90 நாளில் அரசியல் பழகுவது எப்படின்னு ஒரு புக்கை வாங்கி படித்து ஏதாவது பண்ணிடு. ஏன்னா இவங்கெல்லாம் மோசமானவங்க, இவங்கெல்லாம் ஆல்ரெடி புக்கு எழுத ஆத்தரே இவங்களாம் தான் இருப்பாங்க. ஆத்தரே இவங்களா. ஆமாம், அந்த புக்கு எழுதுனதே இவங்க தான், டிஎம்கேவும் ஏடிஎம்கே தான். அவனுங்க தான் பல வருஷமா இருக்காங்க, காங்கிரஸ் டிஎம்கே ஏடிஎம்கே, இவனுக்கு தான் புக் எழுதுனது. அவங்களே இப்ப ஸ்லிப் ஆறாங்க பாருங்க மக்களே. அவங்க பெரிய ஸ்லிப். அதுதான் மக்களே, நீ பாரு இவனெல்லாம் பேச வைக்க வேண்டியதா இருக்கு பாரு. அவங்க எங்க எவன் பேசினாலும் அடி, எவன் பேசினாலும் போ மயிரன் டிவிக்கு தான் ஓட்டு போடுன்னு சொல்லிட்டு கீழே இப்பயும் கமெண்ட் வச்சிருப்பாங்க. கீழே வாங்க இங்க பேர் அசீம், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் முன்னால், ஆனால் இனிமேல் பிடிக்குமான்னு தெரியல. ஏன்னா விஜய் அண்ணா பற்றி தப்பாக புரிந்து பேசுகிற, அரசியல் புரிதல் இல்லாமல் பேசுகிற. நீ என்ன அரசியல் புரிதல் இவனுக்கு இருக்கான்னு தெரியல. நீ என்ன தான் பேசினாலும் நாங்கள் விஜய் அண்ணாவுக்கு தான் ஆதரவு இருப்போம். பாத்தியா, நீ எவ்வளோ பேசினாலும் மாற மாட்டேங்குது, எவ்வளோ பேசினாலும் மாற மாட்டேங்குது. இது வந்து உடனே இவங்களை சொல்கிறாங்க நீ ஜாம்பிஸ், இவனுங்களாம் சைக்கோபாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாதுப்பா. இது ஏன் நீங்கள் இவ்வளோ சொல்லி ஏன் விஜய் மேலே ஒரு கோபம் வரமாட்டேங்குது, ஏன் இன்னும் சிம்பத்திலேயே இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் நீங்கள் செய்த பழைய பாவங்கள். என்ன மக்களே, அதெல்லாம் எடுத்து போட்டுருக்கேன். அதனால நீங்கள் வந்து நீங்கள் என்னதான் உண்மையே சொன்னாலும் இந்நேரத்தில் உங்களை நம்ப மாட்டாங்க. கரெக்ட் மக்களே, உண்மையிலேயே அவங்க அக்கறையோடய வந்திருந்தா கூட இவங்க இப்படி இருக்க மாட்டாங்களே, எப்படி முட்டை அடிக்கிறது முன்னாடியே தெரிஞ்ச மாதிரி வந்தான்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க. எக்ஸாக்டா, நீ உண்மையா நடந்தாலும் நீ கிடையாது, நான் உன்னை பார்த்துருக்கேன், நீ அந்த மாதிரி ஆள் கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறானுங்க. அதுக்கு காரணம் என்ன, அரசியல் பண்றாரு மக்களே. புதுசா ஒரு விஷயம் விஜய் வந்து ஒரு பேட்டர்ன் செட் பண்றாரு, ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு விஜய் ஒரு அரசியல் வாழ்க்கைக்கு அப்புறம். இப்ப நிறைய யங்ஸ்டர்ஸ் உள்ள வந்து ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குல்ல, இவங்களும் அதுக்கு ஏத்த மாதிரி புதுசா எல்லாரும் அரசியல் பண்ணும், புது அரசியல் பண்ணும். எங்களுக்கே வந்து தெரியுது எல்லாமே, என்னடா அது அரசியல் மாதிரி தெரியுதுன்னு. நீங்க பண்ண எல்லா பாவத்தையும் வச்சு படங்களை எடுத்து வச்சுட்டாங்க ஆல்ரெடி. கோப்படம் பார்த்துருக்காங்க, கவன் படம் பாக்குறாங்க, இருக்கிற எல்லா முதல்வன் பாக்குறாங்க, எல்லாத்தையும் பாக்குறாங்க. அதெல்லாம் பாக்குறவங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியுதுன்னா அரசியல்வாதிகளாம் இப்ப டைப்பா பேசுவானுங்கன்றது வந்து அவங்க அசியமே பண்ணிக்கிட்டானுங்க. ஏடிஎம்கே பிஜேபி இந்த இடத்துல கரெக்டா யூஸ் பண்ணி இந்த இடத்துல உள்ள வந்து இவனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி வந்து மேல அப்படியே விஜய் சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுறாங்கல்ல, ஸ்பாட்லைட்டுக்கு வந்துட்டாங்க. இவ்வளவு நாள் வந்து விஜய் டிவிக்கேன்னு பேசிட்டு இருந்தாங்களா, இப்ப ஏடிஎம்கே பத்தி பேசிட்டு இருக்காங்க. அண்ணாமலை எல்லாம் பத்தி இவ்வளவு நாள் மறந்தே போயிருந்தாங்க. அவர் அரசியல் விட்டு போயிட்டே நினைச்சா, அவர் இடம் வாங்கியிருக்காரு, விவசாயம் பண்ண போறது சொல்லிட்டு இருந்தாரு. அதனால இப்ப ரீசெண்டா எவ்வளவு பெரிய பிரச்சனைல மாட்டினா தெரியுமா, அதெல்லாம் மறந்துட்டாங்க. ஓ, அண்ணாமலை டப்பிங் ஆர்டிஸ்ட் போல நடிச்சிட்டு இருக்காங்க, இங்கிலீஷ்ல போட்டு டப்பிங் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ரீசெண்டா வந்து பிஜேபி டப்பிங் ஆர்டிஸ்ட். What Anna is saying is அந்த மாதிரி ஆயிட்டாரு மக்களே. எல்லாருமே இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எல்லாருமே நான் அரசியல் தான் மக்களே. நமக்கு தான் இப்ப நம்ம சிரிச்சிட்டு இருக்கோம்ல, இதை எதாவது சீரியஸா எடுத்துக்கிறோமா? ஏண்டா அங்க எல்லாம் இறந்துட்டானுங்கடா, அது ஒரு விஷயம். அதை நீங்க எவ்வளவு அரசியல் பண்ணி, எவ்வளவு பிளே பண்ணி, எவ்வளவு டிராமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்கடா எல்லாரும் சேர்ந்து. அதுதான் மக்களே தெரியுது, அது பச்சையா தெரியுது. அது உண்மையிலே ஒருத்தன் வருத்தப்பட்டான் அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்ல மக்களே. பெருசா நான் பாக்கல, எங்கேயுமே பாக்கல. இல்ல மக்களே, நீ வருத்தம் எவ்வளவு நாளைக்கு பட முடியும் மக்களே? இப்ப நான் வந்து முத நாள் என்னால வந்து தூங்கவே முடியல. அதுக்கு அடுத்த நாள் நான் வேலைக்கு போயிட்டு வந்தேன். அடுத்த நாள் இப்போ இந்த லீவு நடக்குது, 2 நாள் கடந்துருச்சு. இப்போ வந்து இன்னைக்கு ஆயுத பூஜை, ஊர்லேருந்து ஆளுங்க வந்திருக்காங்க, அவங்க கூட பேசிக்கிட்டு இருந்தேன். அவ்வளோதான், நான் என் லைஃப்பை தான் கடக்க முடியும். நான் அதை நினச்சிக்கிட்டே என்னால் இருக்க முடியாது. பெரிய துயரம் தான், ஆனால் அது அவ்வளோதான். இப்போ அதுக்கு மேலே ஒரு மனுஷனா என்ன யோசிக்க முடியும்? சர்க்கிள்ல நீங்க நம்மளாம் வெளியில இருக்கோம், அந்த துயரம்ன்ற ஒரு இடத்துல நடந்திருக்கோம். சர்க்கிளோட 3rd 4th சர்க்கிளுக்கு மேல இருக்கோம். நம்ம 10வது சர்க்கிளுக்கு வெளியே இருக்கோம். நம்ம சர்க்கிளுக்கு வெளியிலே கூட இருக்கோம்னு வச்சுக்கலாம். விஜய் மொத சர்க்கிள், விஜய் அந்த குடும்பத்தார் மொத சர்க்கிள் இருக்குவாங்க. 2வது சர்க்கிள்ல விஜய் அந்த ஏரியா மக்கள், சொந்தக்காரங்க, மற்றவங்க எல்லாம் இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து நம்மளோட ஜாஸ்தி டைம் எடுக்கும்.
டைம் எனக்கே ஒரு நாள் ஃபுல்லாக தேவைப்படுது அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு. விஜய்க்கு 3 நாள் எடுத்ததுன்றதுல சாதாரண விஷயம்தான். சைக்காலஜிக்கலி அது ஒரு நார்மல் மனநிலை, மனித மனநிலைப்படி அது 3-4 நாள் எடுத்திருக்கும். ஏன்னா மேபி அவரு நாளே பேசியிருந்தாருன்னா, அவர் அன்னைக்கு நைட்டே போய் ஏதோ ஒண்ணு பண்ணியிருந்தாருன்னா அதை நம்ம டிராமா இன்னைக்கு கூட பேசிட்டு இருக்கோம். டிராமாடா மொத்த டிராமா கொண்டாங்க, ஆளு எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்து அப்படின்னு இருக்கும். அதாவது இன்னைக்கு திரைத்துறையில உச்ச நட்சத்திரமா இருக்காங்களா நடிகர்கள், அதுல ஒருத்தர் கூட இந்த கரூர் ஸ்டாம்பேருக்கு ஒருத்தர் கூட இரங்கல் தெரிவிக்க வீடியோவோ ட்வீட்டோ போடலங்க, எக்ஸப்ட் ரஜினி சார் அண்ட் கமல் சார். நானே யோசிச்சு பார்த்தேன் என்னடா இது அப்படின்னா, நாளைக்கு அவங்களோட திரைப்படங்கள் வெளியாகும் போது அவங்க ரசிகர்கள் மட்டும் இல்லாம பொதுமக்கள் மட்டும் இல்லாம விஜயோட ரசிகர்களும் படம் பார்க்க வருவாங்களே, அடடா நம்ம இப்ப விஜய்க்கு எதிராக போஸ்ட் போட்டாலோ இல்ல வீடியோ போட்டாலோ நாளைக்கு விஜயோட ரசிகர்கள் நம்ம படத்தை பார்க்க வராம என்ன செய்யறது, பயம். விஜய்க்கு பயப்படுறாங்க, எல்லாரும் விஜய்க்கு பயப்படுறாங்க. இவனுக்கு அந்த பயம் கிடையாது, இவன் படம் நடிக்க போறது கிடையாது, இவனுக்கு ஆடியன்ஸ் வந்து இவனை வீட்லயே பார்க்க மாட்டேன். அஜித் படத்தை பார்க்கறதுக்கு அஜித் ஃபேன்ஸ் இருக்காங்க, ரஜினி படத்தை பார்க்கறதுக்கு அஜித் ஃபேன்ஸ் இருக்காங்க. இப்போ வந்து சூர்யாவோ இல்ல அஜித்தோ சொல்லிட்டாங்கன்னா வந்து அவங்க படத்தை நாங்க பார்க்க போக மாட்டோமா. அப்ப இவன் என்ன சொல்றான்னா, விஜய் ஃபேன்ஸால தான் இவ்வளவு நாளா சினிமா ஓடிக்கிட்டு இருந்திருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கான் போல. விஜய்க்கு பயந்து வந்து இவங்க வந்து பேசாம இருக்காங்களா, விஜய் ஃபேன்ஸ் படம் பார்க்காம போயிருவாங்க அப்படின்றதுக்காக. போயிருவாங்க. என்ன ஒரு தெளிவான சிந்தனை, என்ன ஒரு முற்போக்கு சிந்தனையை பத்தியா. எங்க நம்ம விஜய்க்கு எதிராக ட்வீட் போட்டாலோ இல்ல வீடியோ கொடுத்தாலும் நாளைக்கு நம்ம திரைப்படங்கள் வெளியாகும் போது விஜயோட ரசிகர்கள் நம்ம படத்தை புறக்கணிச்சுட்டா, நம்ம படத்தை பார்க்காம போயிட்டா பயம். இவனுக்கு சொல்றாங்க பேர் விஜய்க்கு பயப்படுறாங்கன்னு சொல்றாங்க பேர். விஜய் அரசியல் பண்றான, சினிமாவுக்கு அவனுக்கு சம்பந்தமே நம்மளே அரசியல் நியூஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் மக்களே. வலைப்பேச்சு இட்லி கடைன்ற படத்தையெல்லாம் மறந்துட்டோம். எதேதோ ரொம்ப சீரியஸா விஜய் ஃபேன்ஸ் வேற உலகத்துல இருக்காங்க, படம் பாக்குற ஐடியாலே கிடையாது. இப்ப ஒண்ணுமே ஜனநாயகம் போய் பாப்பானுங்க வந்ததுக்கு அப்புறமேட்டு. அதுக்கப்புறம் இப்ப ரீரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லா படத்தையும், பழைய படத்துல சிவகாசி வரைக்கும் போவாங்க, சிவகாசி திருப்பதிலாம் பண்ணுவாங்க அடுத்தடுத்த வருஷத்துக்குள்ள. அதெல்லாம் போய் உட்காந்து பாப்பாங்க இவங்க, அவ்வளவுதான் பண்ணுவாங்க. இவங்க போயிட்டு வன்மம் வச்சு எப்படி யோசிக்கிறாங்க, ஒருத்தன் வன்மம் வச்சு ட்விட்டு போடுறவனெல்லாம் பார்த்துட்டு இவன் படத்தெல்லாம் புறக்கணிக்கணும்னு இவங்க பிளான் பண்ணி ஒரு படத்தை புறக்கணிப்பாங்க. லூசு பையலுங்க, வேற எதுவும் யோசிக்க மாட்டாங்களா. நம்மளுக்கு வீட்டில் வேற எந்த பிரச்சனையும் கிடையாதுல்ல. எவன் எல்லாம் ட்வீட் போறான்னு பார்த்து அவன் படத்தெல்லாம் நம்ம பார்க்க மாட்டான். அதான் வந்து விஜய் ஃபேன்ஸ் வேலை இல்லை, மக்களுக்கு வேலை இல்லை. 5 ஸ்டார் அனுப்பிச்சு விடணும் மக்கள் என் வீட்டுக்கு, சாப்பிட்டு சும்மாரு அப்படின்ட்டு இந்த மாதிரி எல்லாம் சாக்லேட் அனுப்பிச்சு விடணும். அப்பா நான் வீடியோ பேசுனதுக்காக சாக்லேட் அனுப்பிச்சிருக்காங்க, 5 ஸ்டார் அனுப்பிச்சிருக்காங்க, உள்ள நோட் எழுதிருக்கேன் என்னன்னு பாப்போம், 5 ஸ்டார் டூ நத்திங் அப்படின்னு. என்ன டீம் என்ன மேட்ச்ல ஃபுல் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. இல்ல டீம்ல அந்த டீம் தான்ப்பா. இவர் வந்து ரொம்ப கொஞ்சம் க்ளோஸான ஆள், இவர் இணக்கமான ஆள். நமக்கு அவங்க பாத்தீங்களா ஏதாவது ஒரு பட வாய்ப்பு வாங்கி கொடுத்தேன், உனக்கு ஒரு ஏட்டையா வேஷமாவது உனக்கு வாங்கி கொடுத்தேன் பிக் பாஸ் வந்து வெளியில வந்ததுக்கு அப்புறமேட்டு. ப்ரொடக்ஷன் கம்பெனி எல்லாம் வச்சிருக்காங்க, உனக்கு சைடு ஆக்டர் ரோலாவது கொடுத்தாங்களா? ஏன்? ஆமா, ஒரு கிரைம் த்ரில்லர் படத்துல ஒரு ஏட்டு வேஷமும் கூட உனக்கு கொடுக்கல, அதுக்கு கூட உன்னைய கூப்பிட மாட்டேங்கிறாங்க. அவங்க ஏதோ 200 ரூபாய்க்கு 300 ரூபாய் காசு போட்டு உட்காந்து ஃபுல் வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது அந்த மாதிரி நம்ம அலகேஷன்ஸ் எல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. ஆமாமா, அது நம்ம பண்ணக்கூடாது. அவங்க சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க நீங்க இப்ப திரையில மட்டும் தான் ஹீரோவா, தரையில யாருமே ஹீரோ இல்லையா? ஏங்க நானே இப்ப படம் நடிச்சிட்டு இருக்கேன், நாளைக்கு என்னோட படமும் வரும். நீ என்ன பண்ணுவீங்க, மேக்ஸிமம் என் படத்தை பார்க்க மாட்டேன்னு. இல்லன்னா தோ இந்த வீடியோ கீழே நீங்க வந்து பச்சை பச்சை கமெண்ட் போடுவீங்க, உன் படத்தெல்லாம் சும்மாவே பார்க்க மாட்டாங்க, நீ வீடியோ போட்டாலும் பார்க்க மாட்டாங்க, போடலாம் பார்க்க மாட்டாங்க. உனக்கு அது புரிய மாட்டேங்குது. ஓவர் கான்ஃபிடன்ஸ். இந்த கான்ஃபிடன்ஸை கொடுக்க கடவுளே எனக்கு இவர் கான்ஃபிடன்ஸ் எனக்கு கொடு. இந்த பயங்கரமான ஒரு விஷயம் மக்களே, இந்த அளவுக்கு எல்லாம் ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்க கூடாது. நான் 5 ஆளும் இல்ல 11 ஆளும் இல்லைங்க, தட்டி விட்டு போயிட்டே இருப்பேன். ஏதாவது ஒரு நடிகர் ஒரு இந்த மெயின் கேரக்டர் சிண்ட்ரோம்னு ஒன்று சொன்னாங்களே விஜய்க்கு இருக்குன்றது, இதுதான் அது. எக்ஸாம்பிள். அதாவது உன்னை யாரா கூப்பிட்டா சரி வருத்தம் தெரிவிச்சிருந்தா விஜய் திட்டினா கூட பரவாயில்ல, ஆனால் இப்போ ஒன்று பேசுகிற பாரு, என் படம் ஒன்று வரப்போகுது அதை பார்க்கலனா கூட பரவாயில்ல, தட்டி விட்டு போயிடும். படம் பார்க்க மாட்டாங்கடா, சும்மாறா. சரி இல்லை மக்களே, ஜெனினா விஜய் மேலே கோவம் இருக்குது, விஜய் பண்ணிடக்கூடாது அப்படின்னு திட்டுறாங்கல்ல, அது கூட பரவாயில்ல. ஆனால் இது வந்து இதுக்கு பேர் தான் மெயின் கேரக்டர் சிண்ட்ரோம். அந்த சில புல்திஸ்லாம் சுற்றிட்டு இருக்கானுங்களா விஜய்க்குலாம் வந்து மெயின் கேரக்டர் சிண்ட்ரோம் இருக்குன்னு, இதுக்கு பேர் தான் எக்ஸாக்ட் மெயின் கேரக்டர் சிண்ட்ரோம். இது பேர் தான். அது ஒரு நடிகர் ஒரு இன்ஸ்டாலையோ இல்லை ட்விட்டர்லயோ ஒரு போஸ்ட் போட்டா போதும், கழுவி ஊத்துறது இல்ல. உங்களுக்கு இதை விட்டா என்னங்க தெரியும்? கொஞ்சமாவது கள அரசியல் என்னன்னு பாருங்க. இந்த ஆட்சியை பத்தி திட்ட முன்னாடி இந்த ஆட்சி மக்களுக்கு எந்த அளவு நின்றுச்சுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நானே ஏதோ அவ்வளவு நின்று இருந்தா இவனுக்கு இந்த அளவுக்கு திரும்பி இருக்கே மாட்டாங்கன்றது என்னோட கருத்து. டிஎம்கே வந்து வாழ்நாள் ஃபுல்லாக நல்லதே பண்ணிருந்தாங்க, டிஎம்கே வாழ்நாள் ஃபுல்லாக நல்லதே பண்ணியிருந்தாங்க, மக்களுக்கு ரொம்ப நல்ல ஆட்சியாக கொடுத்துருந்தாங்கன்னா எவனாவது இந்நேரத்துக்கு விஜய் பக்கம் நின்றுப்பானா? அவங்க தான் வர்றாங்க, எல்லாம் வந்திருக்காங்க, நைட்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீ இன்னும்
உன்னாலதான் காரணம், நீ தான் கூட்டம் போட்டதான் காரணம்னு இந்நேரத்துக்கு திரும்பி இருப்பாங்க. ஏன் திரும்பல? திரும்பி இருப்பாங்க. அங்கே தெரியுது நீங்க வந்து 100% நீங்க நல்லவங்க கிடையாதுன்றது வந்து அவங்களுக்கே தெரியுது. அதனாலதான் அது அப்படி வருது உங்க பக்கமே திரும்பி. பேசுறேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டீங்க. உங்களை பத்தி பேசுறேன்னா கொரோனா டைம்லலாம் நீங்க கோமால இருந்தீங்கன்னு நினைக்கிறேன் விஜய் சார். நிறைய பேசலாம் உங்களை பத்திலாம். பட் இந்த வீடியோ ரொம்ப மன உளைச்சல்ல போடுறேன். நான் திருப்பியும் சொல்றேன், இந்த கருத்துக்கு எனக்கு என்ன வேணாலும் திட்டலாம், கொள்ளலாம். அவரே பர்மிஷன் கொடுத்துறாரு. அதுக்கப்புறம் கேஸ் கீஸ்லாம் கொடுத்தா காண்டாயிருவோம் நாங்க. புரியுதா? ஸோ அம்மா இதெல்லாம் அவரே சொல்லியிருக்காரு, என்ன வேணா திட்டலாம்னு சொல்லியிருக்காரு. நாங்க வந்து திட்ட கூட செய்யல. we are just criticizing him. ஓகே, நானும் அவர் கருத்தை ஏத்துக்கிறேன் மக்களே. அவர் படம் வரப்பெல்லாம் வந்து எல்லாரும் போய் பார்க்க மாட்டாங்கன்னு அவர் எடுத்த அந்த கான்ஃபிடன்ட் ரொம்ப நான் எடுத்துக்கிறேன். இந்த வீடியோல வந்து டேக் அவே நான் அதை எடுத்துக்கிறேன். நம்ம ஒரு படம் வந்தா பார்த்து நம்ம ரிவ்யூ பண்ணுவோம் மக்களே. ஓ சூப்பர், நம்ம இது பண்ணலாம். இவரை சப்போர்ட் பண்றதுக்காக ஐ சப்போர்ட். என்னது அவர் பேர்? என்ன? அசீம். ஐ சப்போர்ட் அசீம். அசீம் ஆங்கிரி, பிக் பாஸ் அசீம் ஆங்கிரி. அவரை நம்ம வந்து நம்ம சப்போர்ட் பண்றோம். ஒரு படமா நடிக்கலையா? ஒரு நாடகம் நடிச்சிருந்தாரு. அதெல்லாம் யாருக்கும் தெரியாதோ. பிக் பாஸ் நாடகம்லாம் தெரியும் மக்களே. நாடகம் நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சொல்ற பாரு விஷயம் என்ன தெரியுமா? ஓ அதான் மக்களே, நாடக ஆக்டரை வச்சு சொன்னோன்னா வந்து வீட்டு தாய்மார்கள் கிட்ட எல்லாம் போய் சேரலாம். தாய்மார்கள். ஓஹோ நல்லா இருக்கு. இன்னும் ரொம்ப பழைய காலத்து டெக்னிக் போறாங்க இவங்க. போன தடவை இந்த அவங்க யாரு? பெண் அபிஷியல் தானே இவங்களுக்கு. உள்ள இருக்க ஆளுங்கெல்லாம் தயவு செஞ்சு மாத்தி போடுங்கடா. நாங்க எங்களை கூப்பிடுங்கடா, நாங்களை கூட கொஞ்சம் ஐடியா தரோம். ஸ்ட்ராட்டஜி எல்லாம் மாத்துங்கயா. எப்படி பண்றோன்னு மேனிபுலேட் பண்ணணும்னு தெரியக்கூடாது மக்களே. அப்படி மேனிபுலேட் பண்ணணும், நீட்டா அழகா மேனிபுலேட் பண்ணணும். பொறுமையா அதுக்கு முதல்ல யோசிக்கணும். இப்ப நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோமே. போற்றுவார் போற்றற்றும், புழுதிவாரி தூற்றுவார் தூற்றற்றும். நான் ஏற்றுதொரு கருத்தை எனதுள்ளன் சொன்னால் அவர் வந்தேனும் நில்லேன் அஞ்சேன். இப்போ இந்த விஜய் வீடியோ பார்த்துட்டு சினிமாட்டிக்கா இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அந்த தாய்லிங்லாம் இந்த வீடியோவை தயவு செஞ்சு பாருங்க, கம்பேர் பண்ணுங்க எது சினிமாட்டிக்கா இருந்துச்சுன்னு உங்களுக்கு புரியும். அது அந்த கோவத்திலையும் சோகத்திலையும் பேசின வீடியோ, அது கரெக்டாக தான், அவ்வளோதான் கரெக்டான வேர்ட்ஸு புரியும் உங்களுக்கு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இதை பாருங்க, என்ன மட்டும் இல்லை, இமேஜை கூட உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. ட்ரை பண்ணுறீங்களா? நீங்க பாப்போம். பக்கத்து ரூம்ல இருந்து அது அவங்க அப்பா தான் அது அடிக்கிறது. அவர் பக்கத்து ரூம்ல இருந்து விஜய் வந்து தப்பா பேசி, சத்யராஜ் பொண்ணு வந்து டிஎம்கே, சிபி சத்யராஜ் விஜய் சைடு இமேஜ் கூட ஒண்ணும் பண்ண முடியாது. பாருங்க, வீட்டுல அவர் ரூம் கதவுல வந்து விஜய் போட்டோ புள்ளாடி ஒட்டி வச்சிருப்போம். டெய்லி பார்த்து என் ரூம் என்ன வேணா ஒட்டுவேன், நீ வேணா ஆப்போசிட்ல உங்கள் போட்டோ ஏதாவது ஒட்டிக்க, நான் அதை பத்தி எதுவும் கேட்க மாட்டேன். ஏன்னா அவரு எங்க கொள்கை தலைவர் தான், நீங்க அவரு போட்டோ ஒட்டிக்க. இது ஒரு திமிரு வேணும்ல மக்களுக்கு, இது பண்றதுக்கு ஒரு தைரியம் வேணும்ல. வீட்டுல அப்பா ஓப்பனா வந்து ரசிக்கிற நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த சைடு பேசிட்டு இருக்காரு. என் இமேஜை கூட ஒண்ணும் பண்ண முடியாது. இதெல்லாம் அவர் இப்ப ரீசெண்டா படத்துல எல்லாம் நல்ல படம் எல்லாம் நடிச்சிட்டு இருக்காரு. நம்ம இட்லி கடையில கூட நடிச்சிருக்காரு. டெய்லி திரிட்டு இருந்திருப்பாரு, ஏன்டா நான் என் வயசுக்கு படத்தை நடிச்சு சம்பாதிச்சிட்டு இருக்கேன், நீ ஏதாவது பண்றியா அப்படின்னு உள்ள போய் சேட்டத்தை போட்டு இமேஜ் அழிச்சு கட்டுறான். வீட்டுக்குள்ளேயே இப்ப 2 பேரு ரோட்ல பரப்போட்ட ஒருத்தன் கேட்பான்ல ஷூட்டிங்ல, என்னங்க உங்க பையன் விஜய்க்கு சப்போர்ட் பண்றான் செல்ஃப் அடிச்ச மாதிரி ஒருத்தன் கேட்பான்ல. நான் வீட்டுக்குள்ளதான் இருப்பேன், என்கிட்ட நீவே அவனுக்கு பதில் சொல்லு. இதுதான் மக்களே சரியான அரசியல், இதுதான் குடும்ப ரூட் லெவல் அரசியல். இதுதான் வெளியில பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும், ஒருத்தனுக்கு ஒருத்தன் மாத்தி மாத்தி வேற வேற குடும்பம். இதுதான் குடும்ப அரசியல். இவர் இருக்காப்புல அந்த மீசக்காரர், ஹேண்டில் பார் மீச, இந்த ஆள் வந்து ஏடிஎம்கே ஆண்டப்போ வந்து இந்த நாய்கன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தான். டிஎம்கே வந்ததுக்கு அப்புறம் மனுஷ கடித்திக்கிற நாய்ங்க அப்படிலாம் வீடியோ போட்டுட்டு இருந்துட்டு டிஎம்கே வந்த உடனே அந்த மீசையை கழட்டி அவருடைய செல்ஃப்ல வச்ச ஆள் தான் மொழுக்குன்னு தான் சுத்தினான். இப்ப விஜய்க்கு கொஞ்சம் பாப்புலாரிட்டி வந்துருச்சு, ஜெயிக்கிறதுக்கு லைட்டா வாய்ப்பு இருக்குன்னு வந்த உடனே மீசை எடுத்துட்டாப்புல செல்ஃப்ல இருந்து. கமான் வீடியோ விஜய் போய் கடி. இது இவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம். நக்கீரன் கோபால், இந்த இதுக்கு விஜய் மட்டும்தான் பொறுப்பு. ஏன்னா யாரும் பிதுங்கி போயிடக்கூடாது, இந்த கூட்டம் நிக்கணும், பிதுங்கிட்டு நிக்கணும், வந்தா சாவணும். இந்த சாவை இந்த கும்பல் எதிர்பார்த்துட்டே இருந்திருக்கு. இது சாவும் இந்த சாவு விழுன்னு இந்த கும்பல் எதிர்பார்த்துருக்கு. காசு கொடுத்தா எப்படி பேசுவீங்க, காசு கொடுக்கலன்னா எப்படி பேசுவீங்கன்னு கோபால் உங்க சரித்திரமே எனக்கு தெரியும். கோபால் ஒரு மீம் டெம்ப்ளேட் இருக்குல, கோபால். ஆனா
மக்களே இது வந்து பெரிய பாவம் மக்களே. 40 பேர் செத்துருக்காங்க. கரெக்ட். அது அவங்களுக்கான நீதி கிடைச்சே ஆகணும்னா அதுக்கு அடுத்து ஒரு அன்ஃபோல்ட் ஆச்சு பாரு. இவங்க எவ்வளோ மொத்தமாவே ஆன் தி ஹோலாவே அந்த அரசியல் பண்ற எல்லாருமே எவ்வளோ ஒரு எச்சக்கலைங்கன்றது நம்மளுக்கு ஓப்பனா தெரியுது இல்ல. இப்ப நக்கீரன் கோபால்லாம் வந்து நக்கீரன் கோபால்லாம் இந்த மாதிரி வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு மக்களே. ரேப் கேஸுக்கு போட்டாப்ல லாஸ்டா. மேக்ஸிமம் ரேப் கேஸ் எல்லாம் இது மாதிரி அந்த அதெல்லாம் போய் ஆராய்ச்சி பண்ணி போடுவாங்க இவங்க டீம் வச்சு எல்லாம் வந்து என்ன நடந்தது. இப்போ இந்த ஆளு கொந்தளிச்சு இவன் தான் பண்ணாங்க. அவங்க சாவை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. எப்படி சாவை எதிர்பார்ப்போம்? எனக்காக வந்து எவனா லூசு தானே உன்ன மாதிரி ஆட்கள் தான் அதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க. நியூஸ் கிடைக்காதா நியூஸ் கிடைக்காதான்ட்டு. உங்க மேல எத்தனை எஃப்ஐஆர், என்னென்ன தில்லுமுள்ளு பண்ணீங்க, போடாத வழக்கு எவ்வளவோ உங்க மேல எல்லாமே தெரியும். வீரபஞ்சத்திட்ட இருக்கிற தைரியத்தில் பேசுறீங்க, என்னென்ன தில்லுமுள்ளு பண்ணீங்கன்னு. நீங்கள்லாம் ஒரு ஜேர்னலிஸ்ட்டு, அவர் மட்டுமே பொறுப்பு. எவ்வளோ வாங்கினீங்க ஸ்டாலின்ட்ட பணம்? இதை காமிச்சு பில்லு எவ்வளோ போட்டீங்க? ஒரு மாதிரி வீடியோ ரெக்கார்ட் பண்ணி பில்லு போடுவாங்களா? இந்த மாதிரி ஒரு வீடியோ வச்சிருக்கேன் அனுப்பி அன்லிஸ்டட் அனுப்பி விட்டுட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு எவ்வளவு தருவீங்க அப்படி கேட்பாங்களோ? இருக்கும் போல. இல்ல அந்த இதெல்லாம் போடுவாங்களா மக்களே, பேர் சர்வீஸ் இதுக்கு 50 ரூபாய், இந்த வீடியோக்கு 50 ரூபா, இந்த வீடியோக்கு 100 ரூபா. கெட்ட வார்த்தை பேசியிருக்கோம், கெட்ட வார்த்தை இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா காசு. அந்த மாதிரி மியூட் பண்ணி போட்டா இவ்வளவு காசு, மியூட் பண்ணாம கெட்ட வார்த்தை அப்படியே போட்டா இந்த காசு, அந்த மாதிரி போட்டு. விஜய் கொலகாரன் சொன்னா எக்ஸ்ட்ரா 500 ரூபா. ஆயுத பூஜை கொண்டாடி இருக்கீங்களா? ஏல பண்ணிருக்காங்களா மக்களே? ஏல ஏ தான் நினைக்கிறேன். இளையராஜா தம்பி மாதிரி இருக்காப்ல அவரு. மக்களே இது ஏஐ மக்களே, கைய பாரு மக்களே. 3 விரல் இருக்கா? அடா பாவிங்களா மக்களே, எவ்வளவு ஒரு சீப் யாரு யாரு இவங்க? யாரு ஏ இல்லனா இவங்க? இது ஏ இல்லன்னு நீங்க நம்புங்க முதல்ல, ஓகேவா? இவங்க யாரு? அவங்களாம் தெரியல, குடும்பத்தினர்கள், பக்கத்து வீட்டு ஆட்கள் நினைக்கிறேன். வேலை பார்க்க யாருன்னே தெரியல. ஏதாவது வச்சா கூட கவர்மெண்ட் ஆபீஸ் ஃபங்க்ஷனுக்கு வேலை செய்யறவங்க, ஆயுத பூஜைக்கு பேங்க் ஸ்டாஃப்ல இருப்பாங்க, இந்தியன் பேங்க் ஸ்டாஃப்ஸ் மாதிரி இருக்காங்க. எல்லாத்தையும் ட்ரெடிஷனல் ட்ரெஸ்ல வர வச்சுட்டு இன்னைக்கு ஒரு நாள் வாங்க. இவர் இந்த செய்தி 100% உண்மை, புகைப்படம் மட்டும் ஏஐ பாத்தியா? ஆனா நீ இத மொத பெருசா போட்டு கீழே இங்க போடுற. நீ ஒரு தானே, நீ ஒரு ஈன பெரிய தானே, ஒத்துக்கோ. நீ ஒரு ஈன ஜேர்னலிஸ்ட் மக்களே, ஜேர்னலிஸ்டா என்ன ஈன ஜேர்னலிஸ்ட் போனா வச்சுக்கோ. ஜால்ரா லிஸ்ட் ஜேர்னலிஸ்ட், ஜால்ரா லிஸ்ட். அதுக்கு பதிலா அதுக்கு ஆல்டர்னேட். இல்ல கடைசி என்ன போட்டாங்க? ரெட் பஸ், கவர்மெண்ட் பஸ், டிஎன்எஸ்டி, எஸ்இடிசி, அப்சரா, நட்ராஜ், சாம்சங், ரெட்மி, ஆஸ்கர்.